ස්වාමී. இந்த காலை நேரத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி. මුදෑසන අපෝ එක් රැස් කරපු නිසා ස්තුතියි. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. අප සමග කතා කරන්න ස්වාමිනී. ஆண்டவர் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த நேரத்தில் போர் நடக்கிற நாடுகளில் இருக்கிறார்கள். ස්වාමිනී අපගේ නෑදෑයින හිතමිතුරන් සියලු දෙනා ස්වාමිනී මේ යුද්ධය පැවැතෙන්නව දේශවල සිටිනවා පියාණනි. அவர்களோடு கூட இருங்க. ඔවුන් සමග සිටින්න පියාණනි. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ඔවුන්ව රක්ෂා කරගන්න. உடைய செட்டைகளை அவர்கள் மேல் விரித்து விடுங்க. ඔබගේ පියාපත් ඔවුන් කෙරෙහි තබන්න. உடைய இரத்தத்தினால் அவர்களை மூடிக்கொள்ளுங்க. ඔබගේ ලී බලකොටුවල සංගවා ගන්න. அவர்கள் ஒரு விதமான சேதமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ඔවුන්ට කිසිම අනතුරක් නොයනසේ ඔබ වහන්සේ රක්ෂා කරන්න. இயேசுவையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපි විශ්වාස කොට සිටිමු. இந்த கடைசி நாட்களிலே சுவாமி මේ අවසන් කාලයේදී ස්වාමිනේ இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகரிக்க போகிறது. මෙවැනි දේවල් අධික වෙන්න යනවා. ஆனால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. නමුත් අපගේ දෙනෙත් ඔබ දෙස්සම බලා සිටිමු. தாவீது சொன்னது போல දාවිතුමා කිව්ව எனக்கு ආකාරයට ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். මට උපකාර පැමිණෙන පර්වතය කෙරේ මාගේ ඇස් යොමු කරමි. நீரே எங்களுக்கு தஞ்சமா இருக்கிறீர். ඔබ වහන්සේ අපගේ බලකොටුව සිටිනවා. உண்மையே நம்பி நாங்க வாழ்கிறோம். ඔබවම විශ්වාස කොට ජීවත් වෙමු. எங்கள் பாவங்களை மன்னியுங்க. අපගේ පාපවල් සමා වෙන්න. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியுங்க. අපගේ අපරාධවලට කමා වෙන්න. அவிசுவாசத்துக்காக மன்னியுங்க. ස්වාමිනේ අවිශ්වාසය උදෙසා සමා වෙන්න. இந்த கால நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. මේ උදෑසන අපව කැප කරමු ස්වාමිනේ. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමි අනගේ පියාණනි. ஆமென் ஆமென். ආමේන. நாங்கள் யாவரும் அமர்ந்து විසඳන கொள்வோம். වාඩි වෙමු. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, இப்பொழுது உலகத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து நமக்கு ஒரு விதமான கவலை பயம் ஏற்பட்டிருக்கலாம். අද මේ ලෝකෙ සිදුවෙනා වූ සිදුවීම් දෙස බලා අපිට කැළඹිල්ලක් බයක් අප තුළ ඇති වෙන්නට පුළුවන්. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலே எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். ඇයිද නම් බලපෑමට ලක් වෙලා සිටිනා වූ දේශවල අපගේ නෑදෑයනි හිතමිතුරන් ඒ දේශවල සිටිනවා. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். මම ටිකක් කල්පනා කළ බැලුවා. எஸ்தர் புத்தகத்திலே ஆமான் என்ற ஒருத்தன் இருந்தான். එස්තර් පොතේ ආමාන් කියලා පුද්ගලයෙක් සිටියා. அந்த ஆமானுக்கு ஒரே நோக்கம் இருந்தது. அது என்னவென்றால் ඒ ආමාන්ට එකම අරමුණක්ව තිබුණේ කුමක්ද නම් யூதரை எல்லாம் ஒழிக்க வேண்டும். යුද සෙනගව විනාශ කරන්නට ඕනේ. யூதரை அப்படியே அழித்து போட வேண்டும் என்று திட்டம் போட்டான். යුද සෙනගව එහෙම විනාශ කර දමන්න ඕනේ කියලා ඔත් තීරණයක් කළා. ஆனா கடைசியில் என்ன நடந்தது? නමුත් අවසානයේදී කුමක්ද සිදු වුනේ? அவன் செய்த தூக்கிலேயே அவன் தொங்கி மரணம் அடைந்தான். ඔව් අදපු එල්ලුම් ගහේම ඔව්වම එල්ලුවා. இப்பொழுதும் கூட ஈரானின் தலைவனாகிய அயத்தோலா கொமேனி මේ ඊරාන්ගේ නායකයා වෙන අයතෝමි කොලේමි பல ஆண்டுகளாக இஸ்ரவேலை அழித்து போட வேண்டும், யூதரை அழித்து விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். නොයි කවුරුදු ගණන් යුදා සෙනගව ඉස්රායෙල් ජනතාව නැති කර දමන්න ඕනේ කියලා උත්ීර්ණය කරගෙන සිටියා. இஸ்ரவேல் நாட்டை உலகத்தின் மெப்பிலிருந்தே அகற்றி விட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ඊශ්‍රායෙල් දේශය ලෝක සිතියමින් ඉවත් කර දමන්න ඕනේ කියලා සිතුවා. ஆனால் நடந்தது என்ன? නමුත් සිදුුනේ කුමක්ද? நேற்று காலையிலே ඊයේ උදෑසන அவனே இந்த உலகத்தில் இருக்கிற மெப்பில் இல்லாம போய்விட்டான். ඔවුම මේ ලෝක සිතියමින් ඉවත් වෙලා ගියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, நாங்கள் சங்கீத புத்தகத்திலையும் ஜகரியா புத்தகத்திலையும் பார்க்கிறோம். අපි ගීතාවලිය සකරියා යන පොත්වල අපි බලනවා බයිබලේ அவருடைய ஜனங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள். උන්වහන්සේගේ සෙනග අතගසන උන්වහන්සේගේ කළුරුවට අතගසනවා. ஆமென். ආමේන්. கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்காக போராடுகிறார். දෙවියන් වහන්සේ තමාගේ සෙනග උදෙසා පොරබදිනවා. இந்த காலகட்டத்தில் මේ කාල වකවානුව நீங்க තුළ யோசிக்கலாம், ஏன் இதெல்லாம் நடக்குது? ඔබ සිතන්න පුළුවන් ඇයි මේ දේ සිදු වෙන්නේ කියලා. இது இன்னும் அதிகரித்து தான் வரும். මේක තවත් වැඩි වෙනවා මිසක් யுத்தங்கள் அதிகரிக்கும், යුද්ධ වැඩි වෙනවා, பஞ்சங்கள் அதிகரிக்கும். වසංගතයන් වැඩි වෙනවා, සාගතයන් ஏனென்றால் වැඩි වෙනවා. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக இதெல்லாம் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லிவிட்டார். එදනම් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ අවසානයේ කාලයේදී අනාගත වාක්‍යයක් ලෙසට මේ දේවල් සිදු වෙයි කියලා උන්වහන්සේ පැවසුවා. அவர் தீர்க்க தரிசனமான சொன்னது கட்டாயமாக நடக்கும். அதை நாங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் தடை செய்ய முடியாது. උන්වහන්සේ කිව් දේ අනිවාර්යයෙන් සිදු වෙනවා. අපි කොච්චර යාඥා කළත් ඒකට බාධා කරන්න බෑ. ஆனாலும் ඒ නමුත් ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට පොරොන්දු දී තිබෙනවා. யோபு புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே යෝබ් පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 20 වෙනි පදයේ பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும்
யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். උන්වහන්සේ සාගත කාලයේද වසංගත කාලයේද යුදයේද යුද ආයුධයට වළක්වා බේරගනි උන්වහන්සේ. எவ்வளவு போர் வந்தாலும் யுத்தங்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பட்டினி வந்தாலும் ஆண்டவருடைய ப்ராமிஸ் அதாவது வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது, அவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். කොච්චර සාගත මරණ යුදය දේවල් ආවත් උන්වහන්සේගේ පොරොන්දු තිබෙනවා උන්වහන්සේ අපව බේරගන්න. ஆமென். ආමේන්. ஆனபடினால் எவ்வளவு இக்கட்டான காலங்களிலும் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலக மாட்டார். එනිසා උන්වහන්සේ කොච්චර අමාරු කාලවලදීත් උන්වහන්සේ අප සමග සිටිනවා, අපගෙන් අහක් වෙන්නේ නැහැ. ஆனால் இந்த காலகட்டத்திலே நாங்க என்ன செய்ய வேண்டும்? නමුත් මේ කාලවලදී අපි කුමක්ද කළ යුත්තේ? ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்? දෙවියන් වහන්සේ අපගෙන් කුමක්ද බලාපොරොත්තු වන්නේ? ரெண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார். කාරණා දෙකක් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே அவர் ரெண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார். කිතුණුවන් වන අප ළඟ උන්වහන්සේ කාරණා දෙකක් බලාපොරොත්තු වෙනවා. ஒன்று, එකක් ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ආත්ම නෙලා ගන්නට ඕනේ. மிகவும் முக்கியம். ඊටා වැදගත්. கடைசி காலத்திலே අවසාන කාලයේදී ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். අපි ආත්ම නෙලා ගන්නට ඕනේ. அதாவது இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவின் செய்தியை பரப்ப வேண்டும். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේ නොදන්නව සෙනකට යේසුස් වහන්සේ ගැන කියන්න ඕනේ. இரண்டாவதாக දෙවනුව ஜெபத்திலே இருக்க வேண்டும். යාඥාවේ රැඳී සිටින්න ඕනේ. ஜெபத்திலே இருக்க வேண்டும் என்று அர்த்தம் என்ன என்றால், அதிலே ஜெபமும் கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறதும் அதிலே அடங்கி இருக்கு. යාඥාව කියලා කියන අර්ථය කොහොමද? යාඥාවත් දේව වචනයත් එයි තුල අඩංගු වී තිබෙනවා. இந்த ரெண்டு காரியங்களும் கட்டாயம் நடக்கணும். මේ කාරණා දෙකම අනිවාර්යයෙන්ම සිදු වෙන්නට ඕනේ. உண்மையிலே ஆண்டவர் இன்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ற நாள் அல்ல. සැබවින්ම අද මම දේශනා කරන දවස නෙවෙයි. ஆனால் காலையிலே 6:45 தான் சிஸ்டர் சித்ராணி ஃபோன் பண்ணி சொன்னார்கள், பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. උදෑසන 6:45 සහෝදரி චිත්‍රානි කෝල් කරලා කිව්වා මට බෑ ඔයා මේ දේශනා කරන්න කියලා. கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே ஒரு ஏற்ற செய்தியை நமக்கு கொண்டு வருகிறார். මම දෙවියන් වහන්සේ ස්තුතිවන්ත වෙන සුදුසු වේලාවෙදී සුදුසු කාලෙදී උන්වහන්සේ සුදුසු වචනේ අපිට ගෙනත් දෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே අපි ලූක් පොතේ බලනවා 19 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். නැති වූ දේ සොයන්නත් ස්වාමී දෙවියන් වහන්සේ පුත්‍ර යේසුස් වහන්සේ පැමිණ සිටිනවා කියලා කියනවා. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ආවේ இழந்து போனதை தேடவும் නැති වූ දේ සොයන්නත් ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ගලවා ගන්නටත් මනුෂ්‍ය පුත්‍රයා මේ ලෝකෙට පැමිණියා. இழந்து போனவர்களை தேடவும் නැති වූ දේ සොයන්නටත් ஜனங்களை ரட்சிப்புக்கு கொண்டு வரவும் සිනවක ගලවා ගන්නටත් இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். යේසුස් වහන්සේ මේ පොළවට ආවා. இந்த காலை நேரத்திலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், මේ උදෑසන මාගේ දේශනාවේ මාතෘකාව කුමක්ද නම් காணாமல் போயும் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். නැතිව තිබුණත් නැවත ලබා ගත්තා වූ ආධිපත්‍ය බලයක්. வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது. දේව වචනේ බයිබලයේ අලුත් ගිවිසුමේ පරිච්ඡේදයක් තිබෙනවා. அந்த அதிகாரத்துக்கு பெயர் என்னவென்றால், ඒ පරිච්ඡේදෙට නම කුමක්ද නම් காணாமல் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட அதிகாரம். නැති වී ගිල්ල නැවත සොයාගත්තා වූ පරිච්ඡේදයක්. அந்த அதிகாரத்திலிருந்து தான் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ඒ පරිච්ඡේදයේ සිට තමයි මම ඔබට කතා කරන්න යන්නේ. லூக்கா எழுதின சுவிசேஷம் ලූක් සුභාරංචි පොත 15ஆம் அதிகாரம். 15 වෙනි පරිච්ඡේදය. இந்த அதிகாரத்துக்கு சொல்லுவது என்னவென்றால், මේ පරිච්ඡේදෙට කියන්නේ කුමක්ද නම් காணாமல் போயும் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட அதிகாரம். නැති වූ දේ නැවතත් ලැබුණා වූ පරිච්ඡේදය. ஏனென்றால் இந்த அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு சொல்லுகிறார். එතන මේ පරිච්ඡේදය තුල උන්වහන්සේ උපමා 3ක් සඳහන් කරනවා. இந்த 3 உவமைகளும் எப்படி காணாமல் போன பொருட்களை கண்டெடுப்பது என்பது. මේ උපමා තුනේම සඳහන් වී තිබෙන්නේ නැති වූ දේ කොහොමද ලබා ගත්තේ කියලා. அதனால் தான் நான் வாசித்த வசனம் லூக்கா 19:10 ඒ
එම නිසා තමයි ලූක් 19 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். නැති වූ දේ සොයන්ටත් ගලවා ගන්නටත් මනුෂ්‍ය පුත්‍රයා පැමිණියේය. நாங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த வாசிக்கும் பொழுது අපි ලූක් සුභාරංචි 15 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ සිට කියවද්දී சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்திலே வந்து சேர்ந்தார்கள். තවද සියලු සුංගම් අයන් කරන්නන්ද පෞකාරයෝද උන්වහන්සේගේ වචනේ අසන පිණිස උන්වහන්සේට ලංව ආවෝය. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு கூட்டத்துக்கு. යේසුස් වහන්සේ එක කණ්ඩායමකට දේශනා කරමින් සිටිනවා. அது அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? ඒ කණ්ඩායම කොයිවැනි කණ්ඩායමක්ද? விசுவாசிகள் அல்ல, ඇදහිලිවන්තයන් නොව, இயேசுவை பின்தொடர்ந்து போகிறவர்கள் அல்ல, යේසුස් වහන්සේ පසුපස යන්නව සෙනගක් නොව, ஆயக்காரரும் பாவிகளும். සුංගම් අය කරන්න පාපිෂ්ඨයන්. இந்த ஆயக்காரர் என்றால் யாரு? මේ සුංගම් අය කරන්නන් කියන්නේ කවුද? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் நாடு ரோமருடைய அதிகாரத்தில் இருந்தது, ஆதிக்கத்தில் இருந்தது. ඒ කාලයේදී ඊශ්‍රායෙල් රට රෝම වාසීන්ගේ බලය යටතේ තිබුණා. அப்ப இந்த ரோமர் என்ன செய்தார்கள் என்றால், මේ රෝම වැසියන් කුමක් කරේ නම් இஸ்ரவேல் நாட்டில் உள்ள ஜனங்களிடத்திலிருந்து வரி வசூலிக்கும்படியாக சிலரை ஏற்படுத்தினார்கள். ඊශ්‍රායෙල් දේශයෙන් සුංගම් අය කරගන්න පිණිස යම්කිසි කණ්ඩායමක් පත් කළා. மிகவும் பொல்லாத மிகவும் கடுமையான சில நபர்களை அவர்கள் அங்கே நியமித்தார்கள். ඉතා නපුර වූ ක්‍රූර වූ සෙනගක් ඒ ස්ථානයේ ඔවුන් නියම කරා. இந்த வரி வசூலிப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், මේ සුංගම් අය කරන්නන් කුමක් කරේද නම් அவர்கள் ஜனங்களை மிரட்டி, ඒ සෙනගට ඔවුන් තරවටු කොට, ஜனங்களை அடித்து நொறுக்கி, සෙනගට ගාලා ගුටි බැට දීලා பைஃபோர்ஸா வரிகளை வாங்கிக் கொள்வார்கள். ඔව් බලත්කාරකමින් සුංගම් අය කරගන්නවා. உதாரணமாக ஒரு மனிதன் 5000 ரூபாய் தான் வரி கட்ட வேண்டுமானால், උදාහරණයකට මිනිස්සු 5000ක් පමණක් ඔවුන් සුංගම් දෙන්න ඕනේ නම් இவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஜனங்களை அடித்து மிரட்டி 10000 வாங்கிக் கொள்வார்கள். මොවුන් කුමද කරන්නේ? ඔවුන්ට ගාලා බැනලා ඔවුන් සුංගම් වශයෙන් 10000ක් ලබා ගන්නවා. 5000 ரோம அரசாங்கத்துக்கு கொடுப்பார்கள், 5000 தங்களுடைய பாக்கெட்ல போட்டுக் கொள்வார்கள். 5000ක් රෝම රාජ්‍යයට දෙනවා, 5000ක් ඔවුන්ගේ සාක්කුවට දමා ගන්නවා. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்தது. அதாவது ஆயக்காரன் தான் அவர்களுக்கு சொல்றது. මෙවැනි කණ්ඩායමක් සිටියා, ඔවුන්ට තමයි සුංගම් අය කරන්නන් කියන්නේ. அப்ப இந்த இடத்துல இந்த ஆயக்காரரும் பாவிகளுக்கும் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். මේ ස්ථානේ සුංගම් අය කරන්නන්ටත් පාපිෂ්ඨයන්ටත් යේසුස් වහන්සේ දේශනා කරමින් සිටියා. உண்மையில வசனம் என்ன சொல்லுது என்றால், ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்க அவர்கள் தான் வந்தார்கள். වචනේ කියනවා නම් සුංගම් අය කරන්නන්ද පෞකාරයන්ද දෙවියන් වහන්සේගේ වචනේ අසන පිණිස ඔවුන් උන්වහන්සේ ළඟට ආවා. இரண்டாம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், දෙවෙනි පදේ අපි බලනවා பரிசேயரும் வேதபாரரும் இன்னும் 2 குரூப். තවත් දෙක කණ්ඩායමක් පරිසිවරුන් සහ ලියන්නෝ. இந்த பரிசேயரும் வேதபாரரும் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம் வந்துடுது. මේ පරිසිවරුන්ද ලියන්නනද මේ දේශ බලපු ගමන් ඔවුන්ට කෝපයක් ඇති වුණා. இந்த பரிசேயர் யாரு? வேதபாரகர் யாரு? මේ පරිසිවරු කවුද? ලියන්නන් කවුද? இந்த பரிசேயரும் வேதபாரகரும் தேவனை பற்றி நல்ல அறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். මේ පරිසිවරුද ලියන්නන්ද දෙවියන් වහන්සේ ගැන හොඳ අදහසක් වැටහීමක් ඇති මනුෂ්‍යයන්. பழைய ஏற்பாட்டு முழுவதையும் கரைத்து குடித்தவர்கள். පරණ ගිවිසුම සම්පූර්ණයෙන්ම උදිය කරලා බිව්වා සෙනගක්. அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டுல முதல் 5 புத்தகங்களும் நல்ல மனப்பாடமாவே தெரியும். පරණ ගිවිසුමේ පළවෙනි පොත්පා ඔවුන්ට කටපාඩමින් දන්නවා. தவறாம தசம பாகம் கொடுத்தாங்க. නොවරදවා ඔවුන් දසෙන් කොටස දුන්නා. எப்படி? කොහමද? தவறாம ஆலயத்திலே தசம பாகத்தை கொடுத்தார்கள். නොවරදවා දේවස්ථානයේ දසෙන් කොටස දුන්න අය. நன்றாக ஜெபம் பண்ணினார்கள். හොඳට යාඥා කරපු අය. வீட்டுல மாத்திரமில்ல, ஆலயத்துல மாத்திரமில்ல, சந்தி பொந்துல எல்லாம் நின்று ஜெபம் பண்ணார்கள். නිවසේ විතරක් නෙමෙයි, දේවස්ථානයේ විතරක් නෙමෙයි, හන්දිවල පවා, වීදිවල පවා ඔවුන් සිටගෙන යාඥා කරා. பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர்கள் போல காணப்பட்டார்கள். සුදු ජීවිතයක් ගත කරන්න ආකාරයට ඔවුන් පෙන්නවා. ஆனா அவர்கள் இயேசு இந்த பாவிகளோடும் பொல்லாதவர்களோடும் வசனத்தை பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அது பிடிக்கல. එවැනි මනුෂ්‍යයන් දුටුවා යේසුස් වහන්සේ පෞකාරණා සුංගමයි කරන්නන් මැදියේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියා දෙමින් සිටින විට ඔවුන්ට ඒක ඇල්ලුවේ නැහැ. அவர் என்ன சொன்னார்? ඔවුන් කොහොමද කිව්වේ? இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார். ඔවුන් පෞකාරයන් පිළිගෙන ඔවුන් සමග
කන්නේය කිව්වේය. இந்த பரிசேயர் எல்லாம் சாதாரண ஜனங்களோட இருந்து சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா அவங்களுக்கு அது பாவம். මේ පරිසවරු සාමාන්‍ය සෙනග සමග ඉඳලා කන්නේ නැහැ. එම කෑවොත් උන්ට පාපයක්. ஆனால் இயேசு இப்படிப்பட்டவர்களோடு இருந்து சாப்பிடுகிறார். அவர் தன்னுடைய வார்த்தைகள் அவரோடு பகிர்ந்து கொள்ள இவர்களுக்கு பிடிக்கல. නමුත් යේසුස් වහන්සේ මේවැනි සෙනග සමග ඉඳලා කෑම කනවා, දේව වචනේ බෙදා ගන්නවා කියලා කියපු ගමන් ඔවුන්ට ඒට කැමති වුණේ නැහැ. இன்றைக்கு சபையிலே அப்படிப்பட்ட பரிசேயர்கள் இருக்கிறார்களா? අද අපේ සභාවල මෙවැනි පරිසවරු සිටිනවද? என்னை போல பரிசுத்தவான் ஒருத்தரும் இல்ல. මං ආකාරයේ ශුද්ධවන්තයෙක් කවුරුත් නැහැ. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ உபவாசம் பண்ணினா மற்றவர்கள் ஒருத்தருக்கும் சொல்லாம ரகசியமாக உபவாசம் இரு என்று சொல்லி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ නිරාරයෙන් සිටියොත් අන් අයට නොදැන ලෙස රහසින් සිටින්න කියලා. ஆனா நம்முடைய ஜனங்கள் என்ன செய்வார்கள்? නමුත් අපගේ සෙනග කුමක්ද කියන්නේ? உலகத்துக்கே அறிவிப்பார்கள், நான் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன், මුළු ලෝකෙට දැනුම් දෙනවා මම දවස් 40ක් නිරාරව நான் සිටියා. 21 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். මම දවස් 21ක් නිරාරයෙන් සිටියා. அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய டோனும் கொஞ்சம் மாறும், கொஞ்சம் பரிசுத்தமாகும். එසේ කියන විදිහට ඔහුගේ අඬ පවා වෙනස් වෙනවා ශුද්ධභාවයට. I'm fasting 40 days brother. මම නිරාරයෙන් ඉන්නවා දවස් 40ක් සහෝදරයා. அப்படி ஆவியிலே நிரம்பி சொல்லுவார். එවැනි ආකාර ආත්මයෙන් පිරී කියනවා. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ உபவாசம் இருக்கும்போது ஒருத்தருக்கும் சொல்லாதன்னு சொல்லி නුඹ දෙවියන් වහන්සේ කියනවා නිරාරයෙන් සිටිනකොට කාටවත් කියන්න එපා. அப்படிப்பட்டவர்கள் தான் பரிசேயர். එවැනි අය තමයි පරිසවරු. வெளிப்புறமாக பரிசுத்தமாக காட்டிக் கொள்ளுவார்கள், පිටස්තර ශුද්ධවන්තයන් කියා පෙන්눔 කරගන්නවා. உள்ளுக்கோ எல்லா அழுக்குகளும் நாத்தமும் இருக்கும். ඇතුළාන්තයේ සියලු කිලුටු ගඳ හැම දෙයක්ම තිබෙනවා. இப்ப இயேசு இவர்களோடு தன்னுடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் முறுமுறுத்தார்கள். යේසුස් වහන්සේ මොවුන් සමග දේව වචනේ කතා කරමින් සිටින විට මොවුන් කිඳුරුවා. ஆண்டவர் அவர்களுக்கு இந்த 3 உவமைகளையும் சொல்லுகிறார். එවිටදී යේසුස් වහන්සේ මේ උපමා තුන ඔවුන්ට කියා දෙනවා. முதலாவது உவமை என்ன? ප්‍රථම උපමාව මොකද්ද? உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து නුඹලා අතරින් බැටළුවන් 100ක් ඇති තවත් මිනිසෙක් அவைகளில் ஒன்று காணாமற் போனால் උන්ගෙන් එකක් නැති වුණොත් 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு 100ක් වනය ඇර காணாமற் போன அந்த ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? නැති එක පස්සේ ගොස් ඌ සම්බ වෙන තුරු සොයන්නේද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරීනි, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருக்கின்றன. එක මිනිසෙකුට බැටළුවන් 100 දෙනෙක් සිටිනවා. ஒன்று காணாமற் போயிட்டுது, එකක් නැති වුණා. இன்னும் 99 இருக்குது. තවත් 99ක් තිබෙනවා. ஆண்டவர் சொல்லல, දෙවියන් වහන්සේ කිව්වේ නැහැ. எனக்கு 99 இருக்குதானே, 99ක් තියෙනවනේ මට. ஒன்னு போனா போனோம்னு சொல்லல. එකක් ගියදින් කියලා කිව්වේ அந்த නැහැ. ஒரு ஆட்டை தேடி கொண்டு போகிறவர் தான் நம்முடைய இயேசு. එම එක බැටළු පැටයාව සොයාගෙන යන දෙවියන් වහන්සේ තමයි අපගේ දෙවියන් වහන්සේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර இந்த සහෝදරීනි, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு මේ ලෝකය සම්පූර්ණයෙන්ම ගැලවීම ලබා நாம் மாத்திரம் ஒரு பாவியா இருந்தால், මම විතරක් පාපිෂ්ඨික සිටියොත් என்னை மாத்திரம் தேடி வருகிற இயேசு அவர்தான். මාව විතරක් සොයාගෙන එන්නව යේසුස් වහන්සේ උන්වහන්සේ පමණයි. ஆமென். ආමේන්. ஒரு ஆட்டை தேடி கொண்டு போகிற மெய்ப்பன். එක බැටළුවේ සොයාගෙන යන්නා වූ එඬේරේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර நாங்கள் සහෝදරීනි, எல்லாம் ஒரு காலத்திலே இந்த உலகத்திலே காணாமல் போயிருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். අපි සියලු දෙනා යම්කිසි දවසක මේ ලෝකයෙන් නැති වී සිටියා. අපි පාපිෂ්ඨ බැටළුවන්ව සිටියා. நாங்கள் அவரை தேடவில்லை, அவர் எங்களை தேடி வந்தார். අපි උන්වහන්සේ සෙව්වේ නැහැ. උන්වහන්සේ අපව සොයාගෙන ආවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ටිකක් කල්පනා කරලා உங்களுடைய බලන්න. வாழ்க்கையை சோதித்து பாருங்க. ඔබගේ ජීවිතය සෝදිස කර බලන්න. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி 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 வந்தார். ඔබ සියලු දෙනා උන්වහන්සේ සොයමින් அந்த ආවා. ஒரு ஆடை நாம் விட்டு விட கூடாது. එක බැටළු පැටයක මම අතාරින්න அந்த ඕනේ ஒரு නැහැ. ஆட்டை சத்துரு பிடித்து கொண்டு போக முடியாது. එක බැටළු පැටව යක්ෂයා පෑරගෙන යන්න ඉඩ හරින්න ඕනේ නැහැ. ஒரு ஆட்டு எனக்கு வேண்டும். එක බැටළු පැටයක් මට ඕනේ. இன்னும் 99 இருக்கிறது உண்மைதான். තව 99ක් තිබෙන එක සැබෑවයි. ஆனா அந்த ஒரு ஆடு எனக்கு வேண்டும். නමුත් එක බැටළුවක් මට ඕනේ. தேடி 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 அந்த தொலைந்து போன ஒரு ஆட்டை கண்டுபிடித்த உடனே அவர் என்ன செய்கிறார்? ඒ සොයලා එක බැටළු පැටව සොයාගත්ත ගම උන්වහන්සේ කුමක්ද அந்த කරන්නේ? காணாமல் போன ஆட்டை அவர் திட்டல.
ඒ නැති වූ බැටළු පැටවාට බැනවැදුනේ නැහැ. குற்றம் கண்டுபிடிக்கல, වැරදි සොයාගත්තේ නැහැ. அதை அன்போடு அரவணைத்து ඌව ප්‍රේමයෙන් වැළඳගෙන தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு තමාගේ කරපිට දමාගෙන மீண்டும் வருகிறார். නැවත එනවා. ஆமென். நீங்க அந்த கதையை வாசிச்சு பாருங்க, ඔබ ඒ කතාව කියවලා බලන්න. அப்படியே எழுதி இருக்குது. ඒ ආකාරයෙන්ම ලියා තිබෙනවා. காணாமற் போன ஆட்டை தூக்கி தோளின் மேல் போட்டுக்கொண்டு திருப்பி வருகிறார். නැති වුණා බැටළුවා සොයාගෙන කරපිට දාවමනේ නැවත පැමිණෙනවා. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ඔබ කී දෙනෙකුට දන්නවද දන්නේ නැහැ. ஆங்கிலத்திலே ஒரு 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 கவிதை, ஒரு பொயட்ரி, ஒரு பாட்டு இருக்கிறது. ඉංග්‍රීසියෙන් ඒක පොයම් එකක් සින්දුවක් තිබෙනවා. Footprints in the sand, அதாவது மண்ணிலே பதிர்ந்த காலடிகள். ඒ කියන්නේ පසේ තැවරුණා වූ පාදයන්. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் கதையை சொல்லுகிறான். එක මිනිහෙක් තමගේ ජීවිත කතාව කියනවා. அவன் சொல்லுகிறான், நான் இந்த மணலிலே நடந்து கொண்டு வரும் பொழுது 2 ஜோடி கால் பிரிண்ட் அங்கே இருக்கிறது மணலிலே. මම ගමන් කරගෙන ඉන්න එන විටදී මේ පසමත කකුල් දෙකක අඩිපාරවල් මේකේ තිබෙනවා. ஒரு சோடி என்னுடைய கால்கள், එක ජෝඩුවක් මගේ කකුල්, மற்ற சோடி இயேசு கிறிஸ்துனுடைய கால்கள். අනිත් කකුල් ජෝඩු දෙක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කකුල්. அப்ப அவன் சொல்லுகிறான், එවිටදී ඔව් කියනවා என் இயேசு ஒரு பொழுதும் என்னை கைவிட மாட்டார், මගේ යේසුස් වහන්සේ කවදාවත් මාව අතාරින්නේ නැහැ. என்னோடே கூட வருகிறேன் இயேசு. මා සමග එන්නව මාගේ යේසුස් වහන්සේ. ஆனால் திடீர்னு பார்க்கிறான், නමුත් විගසින් බලනවා தண்ணீர் அலை அடிக்கிற நேரத்துல, වතුර රැළ ගසන විටදී, பாறைகள் இருக்கிற நேரத்துல, ඒ කඳ පර්වත තිබෙන මොහොතේදී, முட்கள் இருக்கிற நேரத்துல කටු තිබෙන මොහොතේදී 2 சோடி கிடையாது, ஒரே ஒரு சோடி தான் வருது. ජෝඩු දෙකක් පාදවල් නෙමෙයි එක ජෝඩුවක් තමයි පැමිණෙන්නේ. இப்ப இந்த மனிதன் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், එවිටදී මනුෂ්‍ය දෙස බලා என்னடா? කුමක්ද? கஷ்ட காலத்திலே உன் இயேசு உன்னை விட்டு போய் விட்டாரா? අමාරු කාලයේදී නුඹගේ යේසුස් වහන්සේ නුඹගේ අතෑර ගියාද? இப்ப 2 சோடி காலடிகளை காணவில்லையே, ஒரு சோடி தானே இருக்குது. පාදවල් දෙකක් පේන්නේ නැහනේ, එක පාදවල් දෙකක් නේ තිබෙන්නේ. இயேசு உன்னை கஷ்ட நேரங்கள் விட்டுட்டு போயிட்டாரா? යේසුස් වහන්සේ නුඹගේ අමාරුකම් මැදදී උඹ අතෑරලා அப்ப ගියාද? அவன் நண்பனை பார்த்து சொல்லுகிறான், இல்ல நண்பா, එවිටදී මිත්‍රා බලා ඔව් அந்த කියලා ஒரு නෑ මිත්‍රයා. சோடி காலடிகள் யாருடையது தெரியுமா? එක ජෝඩුවේ පාද කාගේද කියලා அது දන්නවද? என்னுடைய காலடிகள் அல்ல, ඒක මාගේ පාදවල් නෙවෙයි. அது இயேசுவினுடைய காலடிகள். ඒක යේසුස් වහන්සේගේ පාදයන්. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? கஷ்ட நேரத்திலே අමාරු அவர் කාලවලදී என்னை தூக்கி උන්වහන්සේ මාව උස්සලාගෙන தன் தோளின் மேல் வைத்து තමාගේ කරපිට තබාගෙන அவர் என்னை சுமந்து நடந்து போகிறார். උන්වහන්සේ මාව උස්සලාගෙන යනවා. அதுதான் நம்முடைய இயேசு. ඒ තමයි අපගේ යේසුස් වහන්සේ. கஷ்ட நேரத்திலே, අමාරු කාලවලදී, நஷ்ட நேரத்திலே, අලාභවල් පැමිණෙන විටදී, வியாதியின் நேரத்திலே, රෝගවල් පැමිණෙන பண විටදී, கஷ்ட நேரத்திலே, මුදල් අමාරුකම් වෙලාවේදී, பிசாசின் தொல்லை நேரத்திலே යක්ෂයාගේ බලපෑම් මැද්දේ எங்களை சுமந்து செல்லுகிறதா நம்முடைய இயேசு. අපව උස්සලාගෙන යන්නේ අපගේ යේසුස් ஒருவேளை உங்களுடைய වහන්සේ. வாழ்க்கையில இன்றைக்கு பிரச்சனைகளோட நீங்க இருக்கலாம். සමහරවිට ඔබගේ ජීවිතයේ අද ප්‍රශ්න මැද්දේ සිටින්න ஒருவேளை පුළුවන්. உங்களுடைய திருமணத்திலே பிரச்சனை இருக்கலாம். සමහරවිට ඔබගේ විවාහ මැද්දේ ප්‍රශ්න වෙන්න ஐயோ පුළුවන්. இயேசுவே நீர் எங்கே? අනේ යේසුනේ ඔබ කොහෙද? என் இயேசுவே ஏன் என்னை மறந்து விட்டி? මාගේ යේසුස් වහන්සේ ඇයි මාව என் අමතක இயேசுவே කළේ? ஏன் என்னை கைவிட்டி? මාගේ යේසුස් වහන්සේ ඇයි මාව எங்களை අතෑරියේ? நீங்க கண்ணீர் வடிக்கலாம். මෙසේ ඔබ කඳුළු සලන්න ஆனால் என் පුළුවන්. அன்பு சகோதர சகோதரிகளே, නමුත් මාගේ ප්‍රේමවන්ත සහෝදර என்னுடைய සහෝදරියනි, இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. මාගේ යේසුස් වහන්සේ එවැනි දෙවි කෙනෙක් නෙවෙයි. கஷ்ட நேரத்திலே உங்களை தூக்கி சுமக்கிறவர் தான் இயேசு. අමාරු කාලේදී ඔබ උස්සලාගෙන යන්නා වූ දෙවි කෙනෙක් තමයි ஆமென். යේසුස් ஓ, වහන්සේ. நீ ආමේන්. நீ ஒரு பாவி, නුඹ පාපිෂ්ඨෙක්. உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்ல, නුඹගේ කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. நீ நாசமா போன்னு நம்ம விநாச- தள்ளி விடுகிறவர் அல்ல இயேசு. නුඹ විනාශ වෙලා යන්න කියලා එපා කරන්නා වූ දෙවි කෙනෙක් නෙවෙයි යේසුස් වහන්සේ. தன்னுடைய தோளிலே තමාගේ කරපිට அன்பாக ප්‍රේමයෙන් கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා ஒரு බලන්න. ஆட்டுக்குட்டியை தோளிலே போட்டா එක බැටළු කරපිට දැම්මොත් ஒரு கையால முன் 2 கான்களையும் பிடித்துக் கொள்வார், එක අත්වලින් එකට කන් දෙක අලා ගන්නවා. மற்ற கரத்தினாலே අනිත් අතින් பின் 2 கால்களையும் பிடித்துக் கொள்வார். පිටිපස්සේ කකුල් දෙක අල්ලා ගනී. காரணம் என்ன? කාරණේ நீங்க කුමක්ද? கீழே விழுந்து கூடாது, ඔබ බිමට වැටෙන්න நீங்க හොඳ கீழே නැහැ. விழுந்து காயப்படக்கூடாது. නුඹ බිමට වැටලා තුවාල වෙන්න හොඳ නැහැ. அப்படிப்பட்டவர் தான் இயேசு. එබැනි දෙවි කෙනෙක් තමයි යේසුස් அன்புள்ள වහන්සේ. சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර இந்த காலை සහෝදරියනි, நேரத்துல මේ උදෑසන இந்த இயேசுவை பற்றி கொள்ளுங்க. මේ යේසුස්
යේසුස් වහන්සේව අල්ලා நீங்க ගන්න. சொல்லுங்க, ஆண்டவரே ඔබ කියන්නේ உம்முடைய යේසුනි தோளிலே என்னை சுமந்து கொண்டு வாங்க ஆண்டவரே. ස්වාමී ඔබගේ කරපිට මාව උස්සලාගෙන එන්න. இந்த உலகத்திலே எனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே. මේ ලෝකෙ මට කිසිම දෙයක් ප්‍රයෝජනයක් உம்முடைய නැහැ. தோள்ல தான் நான் இருக்கணும் ஆண்டவரே. ඔබගේ කරපිට මා සිටින්න ඕනේ உங்களை ස්වාමී. தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். ඔබව කරපිටියේ උස්සලාගෙන එනවා. ஒரு ஆடை தேடி போன இயேசு එක බැටළුවෙක් සොයාගෙන ගියා යේසුස් காலை වහන්සේ. நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கட்டா? මේ උදෑසන මම තව ප්‍රශ්නයක් ඔබගෙන් අසන්නද? உங்களுடைய குடும்பத்திலே எத்தனை பேர் இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறார்கள்? ඔබගේ පවුලේ බොහෝ අය දෙවියන් වහන්සේ නොදැන සිටිනවා. உங்களுடைய கூட்டாளி பேர் எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். ඔබගේ මිත්‍රයන් අතරේ කී දෙනෙක් උන්වහන්සේව නොදැන සිටිනවද? நீங்கள் உத்தியோகம் பண்ணுற இடத்திலே உங்களோடு உத்தியோகத்தில் இருக்கிறவர் எத்தனையோ பேர் இயேசுவை அறியாமல் ඔබ இருக்கிறார். වැඩ කරන ස්ථානයේ බොහෝ දෙනෙක් දෙවියන් වහන්සේ නොදැන සිටිනවද? அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கலாம், ඔවුන්ගේ ජීවිතය අමාරුකම් තිබෙන්න அவருடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கலாம். ඔවුන්ගේ ජීවිතේ පොරබැදින් තිබෙන්න පුළුවන්. உங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? ඔබගේ කට විවෘත කර වචනයක් කියනවද? இயேசுவை பற்றி சொல்லுவீங்களா? යේසුස් වහන්සේ ගැන කියනවද? என்னமோ எல்லாம் பேசுறீங்களே. මොනම දේවල් ඔබ කතා කරනවා? நாளைக்கு ஆபீஸுக்கு போனோம்னா கதை என்ன தெரியுமா நடக்கும்? ඒට ඔෆිස් එකට ගියොත් කතාව කොහොමද? யுத்தத்தை பற்றி தான் கதை வரும். යුද්ධය ගැන තමයි කතාව. அதுதான் நல்ல சந்தர்ப்பம். ඒක තමයි හොඳ අවස්ථාව. வாயை திறந்து சொல்லுவீங்களா? ඔබගේ කට විවෘත කරලා பயப்படாதீங்க. කියනවා. බය වෙන්න එපා. இது எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. මේ දේවල් බයිබලයේ සඳහන් වී තිබෙනවා. இயேசு மீண்டும் வரப்போகிறார். යේසුස් වහන්සේ නැවත එන්ට යනවා. ஒரு ஆட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? එක බැටළුවෙකු උදෙසා ඔබ යාඥා කරනවද? ஒரு ஆட்டுக்காக கண்ணீர் வடிப்பீங்களா? එක බැටළුවෙකු උදෙසා කඳුළු සල්ලනවද? ஒரு ஆட்டுக்காக கொஞ்சம் உங்களோட பலத்தையும் நேரத்தையும் செலவழிப்பீங்களா? එක බැටළු පැටවෙකු උදෙසා ඔබගේ කාලය වැය කරනවද? அந்த ஒரே ஆட்டை தேடி சென்ற இயேசு உங்களுக்குள்ள இருந்தா அந்த இயேசுவை போல நீங்களும் ஒரு ஆட்டை தேடி போவீர்களா? ඒ නැතිව බැටළුව සොයාගෙන යේසුස් වහන්සේගේ ආත්මය ඔබ තුළ තිබෙනවා නම් ඔබත් ඒ නැතිව බැටළුවෙක් සොයාගෙන යනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර அல்லது සහෝදරියනි? வெட்கத்தோடும் பயத்தோடும் வாயை திறக்காம இருக்க போறீங்களா? එසේ නැත්නම් බයෙන්ද වෙවුලමින්ද ලැජ්ජාවෙන්ද ඔබගේ කට විවෘත ஒரு නොකර நாள் සිටිනවද? வரும். දවසක් පැමිණෙනවා. கண்ணீர் விட்டு அழுவீங்க. ඔබ කඳුළු සලයි. ஐயோ அந்த சந்தர்ப்பத்தை விட்டு விட்டேனே. අනේ මේ අවස්ථාව මම පැහැරහැරියානේ. அந்த நபருக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லி இருந்தா அவர் இப்பொழுது பரலோகத்துக்கு வந்திருப்பாரு. ඒ තැනත්තට මම යේසුස් වහන්සේ ගැන කිව්වොත් දැන් ඔහු ස්වර්ගයේ සිටිනවා නේද? ஒரு ஆட்டை தேடி செல்லுவோமா? එක බැටළු පැටවෙක සොයගෙන යන්න. எப்பொழுதும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், සෑම මොහොතෙම ස්වාමිනේ මාව ආශිර්වාද කරන්න. குடும்பத்தை ஆசீர்வதியும், මාගේ පවුල ආශිර්වාද என் කරන්න. உத்தியோகத்தை ஆசீர்வதியும், මාගේ රක්ෂාව ආශිර්වාද என் කරන්න. வியாபாரத்தை මාගේ ஆசீர்வதியும். ව්‍යාපාරය ආශිර්වාද කරන්න. இதுதான் எங்களுடைய ஜெபமாகவே இருக்குது. මේක තමයි අපගේ යාඥා වෙලා තිබෙන්නේ. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விடுவீர்களா? ආත්ම උදෙසා කඳුළු සලනවද? ஒரு ஆத்துமா. එක ආත්මයක්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் அல்ல, ஒரு ஆத்துமாவுக்காக. සෙනෙවද සහෝදර සහෝදරිනි දහස් ගණන් ආත්ම ගැන නොව එකම ආත්මයක් උදෙසා. காலை நேரத்துல මේ උදෑසන கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය නැස ඔබ සමග කතා இயேசு කරනවා. சீக்கிரமாய் வரப்போகிறார். යේසුස් වහන්සේ විගසින් එන්නට යනවා. இன்றைக்கு இயேசு வந்தா ஸ்ரீலங்கால எத்தனை பேர் நரகத்துக்கு போவார்கள் தெரியுமா? අද යේසුස් වහන්සේ පැමිණියා නම් මේ ශ්‍රී ලංකා දේශේ කී දෙනෙක් නිරයට යනවා කියලා 22 දන්නවද? மில்லியன்ல 98% நரகத்துக்கு போகும். මිලියන් 22කින් 99ක් නරකාදියට යනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා බලන්න. இந்த செய்திகளை கேட்கும் பொழுது உங்களுக்கு கண்ணுல கண்ணீர் வராட்டி நீ ஒரு கிறிஸ்தவன் அல்ல. මේ පණිවිඩය අසද්දී ඔබගේ ඇස් වලින් කඳුළු එන්නේ නැත ඔබ කිතුනෙක් නොව. உங்க நேரத்தை செலவழிங்க ஆத்துமாக்களுக்காக. ඔබගේ කාලය වැය කරන ආත්ම උදෙසා. உங்க பணத்தை செலவழிங்க ஆத்துமாக்களுக்காக. ඔබගේ මුදල් වැය කරන ආත්ම නෙලා ஜெபம் பண்ணி ගැනීමට. கேளுங்க, ஆண்டவரே ஆத்தும தாகத்தையும் ஆத்தும பாரத்தையும் எனக்கு தாங்க. ඔබ යාඥා කළ ඉල්ලන්න ආත්ම පිපාසය ආත්ම බරක් ස්වාමිනේ මට දෙන්න ஒரு කියලා. 60 70 80 ஆண்டுகள் இந்த உலகத்துல இருந்து என்னத்தை கிழிக்க போறீங்க? මේ ලෝකයේ අවුරුදු 80ක් 70ක් 80ක් මේ ලෝකේ ජීවත් වෙලා කුමක්ද කරන්න යන්නේ? ஒரு நாள் ஆண்டவர் பார்த்து கேப்பா, එක දවසක් උන්වහන්සේ ඔබගේ எத்தனை අසයි ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொண்டு ඔබ ආත්ම කීයක් නෙලා ගත්තද කියලා. வெட்கத்தோட வெறுங்கையோடு நிக்க போறீங்களா? ඉස්සතින් ලැජ්ජාවෙන් ඔබ සිටින්ට යනවද? ஒரு ஆத்துமா, එක ආත්මයක්. ஒரு ஆத்துமா. එක ආත්මයක්. என்ன நடக்குது தெரியுமா? කුමක්ද සිදුවෙන්නේ කියලා දන්නවද? ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමීන් වහන්සේ කියනවා ஒரு ஆத்துமா ராஜ்யத்துக்குள்ள வந்தா, එක ආත්මයක් රාජ්‍ය තුලට ආවොත්, ஒரு ஆத்துமா பாவத்திலிருந்து விடுதலையாகி வந்தா, එක ආත්මයක් පාපයෙන් නිදහස් වෙලා ආවොත්, பரலோகத்திலே ස්වර්ග රාජ්‍යයේ தேவ தூதர்கள் மத்தியிலே දේව දූතයන් මැද්දේ பெரிய சந்தோஷமும் கொண்டாட்டமும். ඉමහත් ප්‍රීතියක් සතුටක් ඇති ආමේන්. වෙනවා. ආමේන්. பரலோகத்திலே தேவ தூதர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டாட வேணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ස්වර්ග රාජ්‍ය දේවදූතයන් සතුට ප්‍රීති වෙන්න ඕනේ කියලා ඔබ සිතනවා නම් ආත්ම නෙලා ගන්න. அல்லது தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. දේවදූතයන් බලාගෙන ඉන්නවා. இவனை பாரு, මොව බලන්න. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இவனை கழுவி இவனை சுத்திகரித்து இவனை ஒரு கிறிஸ்தவனாக மாத்தி இருக்கிறாரு. යේසුස් වහන්සේ ලේ වගුරුවා මොව සෝදා මොව පවිත්‍ර කරලා ක්‍රිස්තුවෙක් ලෙසට පරිවර්තනය කර තිබෙනවා. இவனால ஒரு பிரயோஜனமே இல்ல මොවුන්ගේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. என்று தேவதூதர்கள் உங்களை பார்த்து கவலைப்படுவார்களே அல்லாமல். මෙසේ දේවදූතයන් උපදේශ බලා දුක් වෙනවා මිස. ஆனால் நீங்க ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தீங்கன்னா එනමුද ඔබ එක ආත්මයක් ගෙනාවොත් அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், ඔවුන් සතුට වෙනවා. அவர்கள் கொண்டாடுவார்கள். ඔවුන් ප්‍රීති වෙනවා. ஆமென். ආමේන්. இந்த காலை நேரத்துல මේ උදෑසන கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசட்டும். ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ ඔබ සමග කතා இது කෙරෙනවා. ஒவ்வொருவருக்கும் ஒரு சவால். මේක හැමෝටම ඒක අභියෝගයක් கிறிஸ்தவன் என்ற நாமத்தை தரித்து கொண்டிருப்பதனால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. කිතුරුවන් කියලා නාමයේ දරාගෙන සිටිනවා නම් ඔබ ආත්ම නෙලා ගන්න. ஒரு ஆத்துமா, එක ආත්මයක්. ஒரு ஆத்துமா பின்னால போங்க. එක ආත්මයක් පසුපස යන්න. ஆமென். ආමේන්. இரண்டாவது கதை, දෙවෙනි කතාව. இரண்டாவது உவமை, දෙවෙනි උපමාව. லூக்கா எழுதின சுவிசேஷம் ලුක් සුභාරංචි පොත 15ஆம் அதிகாரம் 15 වෙනි පරිච්ඡේදය 8ஆம் வசனத்திலிருந்து. 8 වෙනි පදය. அன்றியும் ஒரு ஸ்திரீ ඒ ස්ත්‍රියෙක් 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து රිදී මිල 10ක් ඇතිව அதில் ஒரு வெள்ளிக்காசை காணாமற் போனால் එයින් එකක් නැති වුණොත් விளக்கை கொளுத்தி පහනක් දල්වා வீட்டை பெருக்கி ගේ අතුගා அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ඒක සම්බවෙන තුරු ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? උත්සාහයෙන් නොසොයන්නේහිද? எப்படி? කොහමද? ஒரு வீட்டில එක නිවසක ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். එක ස්ත්‍රියක් සිටිනවා. அவளுக்கு 10 வெள்ளிக்காசு இருக்குது. ඇයට රිදී මිල 10ක් තිබෙනවා. நமக்கு வெள்ளிக்காசுன்னா என்னன்னு தெரியாது. රිදී මිල කියන්නේ මොකක්ද කියලා අපි දන්නේ ஆனா නැහැ. அந்த காலத்துல නමුත් ඒ කාලේදී வெள்ளிக்காசுக்கு தான் ரொம்ப பெருமதி. රිදී මිල තිබුණොත් ඒක වටිනා දෙයක්. ஆமென். ආමේන්. அதுதான் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தான். ඒ නිසා තමයි යූදස් රිදී මිල 30කට යේසුස් වහන්සේ පාවා දුන්නේ. இந்த ஸ்திரீ මේ ස්ත්‍රිය 10 வெள்ளிக்காசு வச்சிருக்கிறா. රිදී මිල 10ක් තබාගෙන සිටිනවා. ஒன்று காணாம போயிடுது. එකක් නැති වුණා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ කොහොමද කියන්නේ? அவள் காணாமல் போன காசை தேடுவதற்கு ඒක නැති වූ මිලය හොයා ගන්නට விளக்கை கொளுத்தி පහන දල්වා வீட்டை பெருக்கி ගේ අතුගා அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ඒක සම්බවෙන තුරු ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? උත්සාහයෙන් නොසොයන්නේද? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. අවධානය යොමු කරන්න. இந்த உவமை, இந்த கதை நடக்குது ஒரு வீட்டுல, මේ උපමාව මේ කතාව සිදුවෙන්නේ යම්කිසි නිවසක් තුල. ஒரு வீட்டுக்குள்ள, එක නිවසක් තුල. அதாவது ஒரு சபைக்குள்ள. එසේ නැත්නම් සභාව තුල. சரியா? ஒரு சபைக்குள்ள ஒரு ஸ்திரீ. එක සභාව තුල ස්ත්‍රියෙක්. இந்த சபையில இருக்கிற ஜனங்களை பற்றி தான் இந்த உவமை பேசுது. මේ සභාවේ ඉන්න සෙනග ගැන තමයි මේ උපමාව කියන්නේ. இந்த சபையில இருக்கிற சிலர் මේ සභාවේ සිටින සමහරු ஆண்டவர் கொடுத்த வெள்ளிக்காசை தொலைத்து விட்டார்கள். දෙවියන් වහන්සේ දුන්න රිදී මිල සියල්ල නැති කරගත්තා. அதாவது ඒ කියන්නේ தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு காரியம் காணாமற் போயிட்டு, තමගේ ආත්මික ජීවිතේ යම්කිසි එක් දෙයක් නැති වෙලා ගියා. ஒரு காரியம், ஒரு ஆவிக்குரிய குணம் காணாம போயிட்டு. ආත්මික ගුණාංගයක් යම්කිසි දෙයක් නැති වෙ ගියා. ஆனாலும் ඒ නමුත් அவர்கள் சபைக்கு வருவார்கள், ඔවුන් සභාවට එනවා, பாட்டுகள் பாடுவார்கள், ඔවුන් ගීතිකා ගායනා කරනවා, கரம் தட்டி ஆடி பாடி பாடுவார்கள், අත්පොර සන්ධි ගායනා කරනවා, அந்நிய பாஷையில பேசுவார்கள், අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා, நல்ல செய்திகளை கேட்பார்கள், හොඳට පණිවිඩය අසනවා, ஊழியம் கூட செய்வார்கள். සේවය පවා කරනවා. ஆனால் ஒரு காரியம் காணல. නමුත් එක දෙයක් නැහැ. அப்படிப்பட்ட எத்தனையோ பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்க. ඒ ආකාරයේ බොහෝ දෙනෙක් සභාව තුළ සිටිනවා. ஒரு காலத்துல 10 காசு இருந்துச்சுது, එක කාලයක රිදී මිල 10ක් තිබුණා. இப்போ ஒரு காசை காணல. දැන් එක මිලයක් නැති වුණා රිදී මිලයක්. நான் போட்டு யோசிக்காத யோசனை இல்ல, ஆண்டவரே இந்த 10 காசுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்லுங்களேன் ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 මම මේකට ආර්ථිය දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලලා දැනගෙන கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினான்னு நான் நம்புகிறேன்.
අවසාන වශයෙන් ශුද්ධාත්මයන් වහන්සේ මට එළිදරව් කරා කියා මම විශ්වාස ஒரு කරනවා. மனிதன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடனே එක මනුෂ්‍ය ශුද්ධාත්මයන් වහන්සේ ලබා ගත්තායින් පසු அந்த மனிதன் அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே 10 காசுகளாக உள்ளுக்கு வருகிறார். ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේ ඒ මනුෂ්‍යයා තුළ රිදී මිල 100ක් වශයෙන් ඔහු තුළට පැමිණෙනවා. இப்போ பாருங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் 9 வரங்களை பற்றி சொல்லுகிறார். நமக்கு 9 வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். එක කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදයේ දීමනා 12 ගැන 9 ගැන උන්වහන්සේ කියා තිබෙනවා. ඒක අපිට බලා ගන්න පුළුවන්. அப்ப அந்த 10 காசுல 9 வரங்கள். ඒ රිදී මිල 10න් දීමනා 9. அப்ப அந்த 10வது காசு என்ன? එසේනම් ඒ 10 වෙනි මිලේ කුමක්ද? அதாவது ஒரு காசு. ඒ කියන්නේ එක මිලය. அந்த ஒரு காசு என்ன? ඒ එක මිලේ කුමක්ද? நான் யோசித்து பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு காட்டினது என்னவென்றால் මම කල්පනා කළා ශුද්ධාත්මයන් වහන්සේ මට පෙන්වූ දෙයක් නම් கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ගලාති 5 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදය ஆவியின் கனியோ ආත්මයන් වහන්සේගේ ඵල නම් ஆவியின் கனியோ என்று சொல்லிவிட்டு ආත්මේ ඵලය කියලා 9 கனிகளை பற்றி பவுல் சொல்லுகிறார். ඒ ආත්ම ඵල 9 ගැන පෞල්තුමා කියනවා. ஆனா ஆவியின் கனிகளோ என்று சொல்லல, ආත්මේ ඵලවල් කියලා කිව්වේ නෑ. ஆவியின் கனியே. ආත්මේ ඵල. அப்ப ஆவிக்குரிய கனி ஒன்றுதான். එන ආත්මික ඵලය නම් එකයි. ஆங்கிலத்துல பைபிள்லயும் அப்படிதான் இருக்கு. இங்கிலீஷ் fruits இல்ல fruit. ඉංග්‍රීසි බයිබලෙන් ඒ වගේ තමයි ඵලවල් නෙමෙයි ඵල කියලා තිබෙනවා. fruit of the spirit love joy peace அப்படின்னு இருக்கு. ඵලවල් ප්‍රීතිය ඵලයවල් කියලා එකේ තිබෙනවා. அப்ப 9 கனிகள் இருந்தாலும் ஒரு கனி தான். ඒ ඵලවල් 9 උනත් හරි එක ඵලයයි. ஆவியின் கனியோ அன்பு அப்படின்னு இருக்கு. ආත්මේ ඵලය නම් ප්‍රේමය. அப்ப 10வது காசு என்ன? එහෙනම් 10 වෙනි ඵලය කුමක්ද? ஆவிக்குரிய கனி அதாவது அன்பு. ආත්මික ඵලය වෙන ප්‍රේමය. என்ன நடக்கு தெரியுமா? කුමද සිදුවෙන්නේ කියලා சிலர் ஆவியின் வரங்களை பெற்றவுடனே සමහර අය ආත්මික දීමනා ලබා ගත්තා පසුව ஆவியின் வரங்களை பெற்றவுடனே ආත්මික දීමනා ලබා அதாவது ගත්තට தீர்க்க පස්සේ தரிசனம் வரும் சுகமளிக்கிற வரும் அந்த 9 வரங்களையும் பெற்றவுடனே ඒ කියන්නේ සුව කිරීමේ අනාගත වාක්‍ය වරම ඔවුන් ලබා ගත්තා පසුව ஆவிக்குரிய கனி ஆகிய அன்பை தொலைத்து விடுவார்கள். ආත්මික ඵල වෙන ප්‍රේමය ඔවුන් නැති කර ගන්නවා. அதனால்தான் ඒ නිසා තමයි 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் ஆவிக்குரிய வரங்கள் 9 பற்றி எழுதிட்டு 1 කොරින්ති 12 වෙනි පරිච්ඡේදයේ පෞල්තුමා ආත්මික ඵල 9 ගැන ලියලා 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுகிறது எப்படி என்று எழுதி 1 කොරින්ති 14 වෙනි පරිච්ඡේදයේ ඵලවල් කෙසේද ක්‍රියා වෙන්නේ කියලා ඔවුන් ලියලා 12ஆம் அதிகாரத்துக்கும் 14ஆம் அதிகாரத்துக்கும் இடையிலே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றி பேசுகிறார். 1 කොරින්ති 12 13 මධ්‍ය 13 වෙනි පරිච්ඡේදයේ ප්‍රේමය ගැන කතා කරනවා. அதாவது எவ்வளவு வரங்கள் இருந்தாலும் ඒ කියන්නේ කොච්චර දීමනා තිබුණා அந்த வரங்களை எவ்வளவு செயல்படுத்தினாலும் ඒ දීමනා කොච්චර දුරට ක්‍රියා කරාත් அந்த அன்பு என்கிற கனி இல்லாவிட்டா உனக்கு பிரயோஜனம் இல்லை, உனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். ඔබට ප්‍රේමය නැති ඵලය නැත්නම් ඔබට ප්‍රයෝජනයක් නැහැ කියලා පෞල්තුමා කියනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවද සහෝදර සහෝදරියනි வரங்கள் இருக்கா? දීමනා තිබෙනවද? அந்நிய பாஷையில எல்லாம் பேசுறீங்களா? අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවද? பிசாசுகள் உங்களை பார்த்து ஓடுதா? යක්ෂයන් ඔබ බලලා දුවනවද? சுகவீனம் இல்லாதவர்கள் சுகம் பெறுகிறார்களா? අසනීපේ සිටින අය සුවය ලබා ගන්නවද? ஆனால் அந்த 10வது காசு இருக்குதா? නමුත් ඒ 10 වෙනි මිලය තිබෙනවද? அன்பு என்கிற காசு இருக்குதா? ප්‍රේමය නැමැති මිලය கொஞ்சம் யோசித்து තිබෙනවද? பாருங்க. කල්පනා කර බලන්න. அன்பு என்கிற காசு இருக்குதா? ප්‍රේමය නැමැති ඒ කාසිය அந்த තිබෙනවද? அன்பு என்கிற காசு இல்லாட்டி என்ன வரங்கள் இருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. ඒ ප්‍රේමය නැමැති කාසිය නැතුව කුමන දීමනාවක් තිබුණාත් ඒක කිසිම ඵලයක් නැහැ. இந்த அன்பு என்கிற காசு தொலைந்து போனா මේ ප්‍රේමය නැමැති කාසිය නැති වී ගියොත් என்ன செய்யணும்? කුමද කරන්න ඕනේ? அந்த ஸ்திரீ எப்படி தேடினாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ඒ ස්ත්‍රී කෙසේද සෙව්වේ කියලා දේව වචනේ කියා තිබෙනවා. பாப்பமா அவ எப்படி தேடினான்னு ඔව් කෙසේද සෙව්වේ කියලා බලමුද? நாங்க பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே නම சாரி 8ஆம்
எட்டாம் வசனத்திலே 8 වෙනි පදය முதலாவது அவ என்ன செய்கிறா? ප්‍රථමයෙන් ඈ කුමද කරන්නේ? விளக்கை கொளுத்துகிறா. පහනක් දල්වා. எப்படி? කොහොමද? விளக்கை கொளுத்துகிறா. පහනක් දල්වා. இந்த விளக்கண்டா என்ன? පහන කියන්නේ කුමක්ද? 119வது சங்கீதம் 105வது வசனம் 119 වෙනි ගීතාවලිය 105 වෙනි පදය உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේ මාගේ පාදයට පානක්ය මාගේ මාවතට එළියක්ය. அப்ப வெளுக்கை பத்த வெளிச்சம் வேணும்னா வெளிச்சம் என்றா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. පහන කියලා කියන්නේ එළිය කියලා කියන්නේ කුමක්ද? උන්වහන්සේගේ වචනය. அவ என்ன செய்கிறா? விளக்கை கொளுத்துகிறா. ඈ කුමද කරන්නේ? පහන දල්වා. அப்ப நாங்க வேதத்தை இன்னும் படிக்கணும். එසේන අපි දේව වචනේ තවත් කියවන්න ඕනේ. வேதத்தை வாசித்து படித்து தியானிக்கணும். දේව වචනේ කියවලා මෙනෙහි කරන්න ඕනේ. ஆமென். ஆமென். அந்த தொலைந்து போன காசை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் விளக்கை பத்த வைக்கணும். வெளிச்சம் வேணும். அதாவது தேவனுடைய வசனம். ඒ නැති වූ කාසිය අපි ලබා ගන්න ඕනේ. ප්‍රථමයෙන් පහන දල්වන්න ඕනේ. ඒ පහන නම් දෙවියන් වහන්සේගේ වචනය. இரண்டாவது என்ன செய்கிறாள்? දෙවනෝ කුමක්ද කරන්නේ? விளக்கை கொளுத்தி මහනක් දල්වා வீட்டை பெருக்குகிறாள். ගේ අතු ගන්නවා. ஆமென். ආමේන්. வீட்டை ගෙය பெருக்குகிறாள். අතු ගන්නවා. அந்த வீட்டுக்குள்ள ඒ ගේ ඇතුළ තුල சரியான தூசி எல்லாம் படர்ந்து கிடக்கிறது. ඒ නිවස තුල දූවිලි කුණු කසල හැම දෙයක්ම තිබෙනවා. அதையெல்லாம் துப்புரவாக்குகிறார். ඒ සියල්ල පිරිසුදු කරනවා. சுத்தமாக்குகிறார். පිරිසුදු කරනවා. ஆமென். ආමේன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර வேத සහෝදරියනි, வசனத்தை வாசிக்கும் பொழுது දේව වචනය ඔබ කියවද්දී வேத வசனம் வெளிச்சமாய் இருக்கிறபடினால දේව වචනේ පහනක්ව තිබෙන නිසා உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தூசி அசூசிகளை எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். ඔබගේ ජීවිතයේ තිබෙනා වූ දූවිල්ල කුණු කසන හැම දෙයක්ම ඔබට පෙන්눔 කර දෙයි. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். හැම දෙයක්ම පොඩ්ඩක් තමයි තිබෙන්නේ. கொஞ்சம் வேசித்தனம், පොඩ්ඩක් වෛශ්‍යකම, கொஞ்சம் விபச்சாரம், කාම විචාචාරකම, கொஞ்சம் பொய் பேசுறது, පොඩ්ඩක් බොරු කීම, கொஞ்சம் பெருமை, ටිකක් ආඩම්බරකම, கொஞ்சம் பொறுமை. ටිකක් பொறுமை இல்ல. ඉවසිල්ල නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනේවද எல்லாம் සහෝදර கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். හැම දෙයක්ම ටික ටික තමයි තිබෙන්නේ. கொஞ்சம் கோபம், පොඩ්ඩක් තරහා, கொஞ்சம் பொறாமை, ටිකක් ඉරිෂ්‍යාව, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும். හැම දෙයක්ම පොඩ්ඩ තමයි ஏன்னா තිබෙන්නේ. கிறிஸ்தவர் தானே, ඒ කියන්නේ කිතුණුවන්නේ ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர் தானே, ආත්මික දීමනා ලබා எல்லாம் ගන්න கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். හැම දෙයක්ම පොඩ්ඩක් ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවියන්ස කුමද நீ කියන්නේ? வசனத்தை வாசி, ඔබ වචනේ කියවන්න. வசனத்தின் வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிற அசூசி எல்லாத்தையும் காட்டும். වචනේ පාන ඔබ තුල තිබෙන දූවිල அதுல පෙන්නයි. எல்லாம் தூசி எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமாக்கு. ඒ හැම දෙයක්ම අතුගාලා පවිත්‍ර කරන්න. பரிசுத்தம் இல்லாமல் සුද්ධකම නැතුව தேவனை தரிசிக்க முடியாது. දෙවියන් වහන්සේව දකින්න බෑ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, காணாமல் போன காசு திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் නැති වූ ඒ මෙලය නැවත ඔබ ලබා ගන්න வேத ඕන. புத்தகத்தை திறந்து மணித்தியாலங்கள் அதை வாசித்து தியானியுங்க. දේව වචනේ විවෘත කර පැය ගණන් ඒක කියවා මෙනෙහි කරන්න. அதன் பிறகு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ඉන්පසුව තමාව පවිත්‍ර කරගන්න. உங்களுடைய பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு சுத்திகரிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. ඔබගේ පාප සියල්ල උන්වහන්සේට කියලා කමාව අයදලා පවිත්‍ර වෙන්න. மூன்றாவது காரியம் என்ன செய்கிறா? තුන්වෙනි කාරණේ කුමක්ද කරන්නේ? கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதாய் தேடாமல் இருப்பாளோ. සොයා ගන්න තාක් කාල ඔහු සොයමින් සිටිනවා. தேடுகிறதுன்னா என்ன? සොයන්නේ කියන්නේ කුමක්ද? ஜெபம் பண்ணுறது. යාඥා කිරීම. ஆமென். ආමේන්. கேளுங்கள் கொடுக்கப்படும், ඉල්ලන්න දෙනු ලැබෙනවා. தட்டுங்கள் திறக்கப்படும், තට්ටු කරන්න ලැබෙයි. தேடுங்கள் கண்டடைவீர்கள். සොයන්න සම්භවෙයි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, 3 காரியங்களை செய்யுங்க. කාරණා තුනක් කරන්න. காணாமல் போன காசை பெற்றெடுக்க வேண்டுமானால் නැති වුණා ඒ කාසිය ලබා ගන්නට ඕනේ නම් ஒன்று பைபிளுக்குள்ள போங்க. එකක් බයිබලයේ තුලට යන්න. இரண்டாவது சுத்திகரிங்க. දෙවනුව පවිත්‍ර කරගන්න. மூன்றாவது ஜெபம் பண்ணுங்க. තුන්වෙනිව යාඥා කරන්න. இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை. මේක ඉතා වැදගත් ஏன் කතාවක්. தெரியுமா? ඇයි දන්නවද? சில நேரங்களில සමහර විට சில கிறிஸ்தருடைய வாழ்க்கையில සමහර කිතුණුවන්ගේ ජීවිතවල ஆண்டவர் வேணுமென்று ஒரு காசை
தொலைக்க பண்ணுவார். දෙවියන් වහන්සේ ඕනාවටම එක කාසියක් නැති කරනවා. எப்படி? කොහොමද? ஆண்டவர் திட்டத்தோட ஒரு காசை, ஒரு ஆசீர்வாதத்தை, ස්වාමීන් වහන්සේ තීරණයක් එක්ක එක කාසියක් ආශිර්වාදයක් அதை இழக்க பண்ணுவார். ඒක අහිමි කරවනවා. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? அதை நீங்க இழந்தால்தான் ඒක ඔබ අහිමි කරගත්තොත් තමයි பைபிளை கூட வாசிப்பீங்க. බයිබලයේ අධික කියවයි. அதை இழந்தால்தான் ඒක අහිමි කරගත්තොත් තමයි பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வருவீங்க. පාපේ නිදහස් වෙලා එළියට එයි. அதை இழந்தால்தான் ඒක නැති කරගත්තොත් තමයි கூட ஆண்டவர் தேடி ஜெபம் பண்ணுவீங்க. අධික ලෙස දෙවියන් වහන්සේ උදෙසා දෙවියන් වහන්සේට යාඥා කරයි. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඒ නිසා දෙවියන් වහන්සේට ස්තුතියි. ஆமென். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, මොනාරි අමාරුකමක් ආවොත්, அல்லாவிட்டால் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விட்டீர்களானால், එසේ නැත්නම් ආශිර්වාදයක් අහිමි කරගත්තා නම්, ஏதாவது ஒரு துக்கம் துன்பம் வந்திருக்குமானால், එසේ නැත්නම් දුක වේදනාව පැමිණි இப்ப நீங்க என்ன තිබෙනවා. செய்யணும்? එසේ නම් ඔබ කුමක්ද කරන්නේ? பைபிளை படிக்கணும். බයිබලයේ කියවන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அதன் பிறகு துப்புரவாக்கணும். ඉන්පසු ඔබව පවිත්‍ර කරගන්න. அதன் பிறகு ஜெபம் பண்ணணும். ඉන්පසු යාඥා කරන්න. அப்ப காணாமல் போன காசை நீங்க கண்டுபிடிக்கலாம். එවිටදී නැති ওই කාසිය ඔබ ලබා ගන්නට පුළුවන්. ஆமென். இந்த கதையிலையும் பாருங்க, මේ කතාවෙත් බලන්න. கண்டுபிடித்தவுடன் ඒක සොයාගත්තු அவ ගමන් தன் சிநேகிதைகளையும் තමාගේ මිත්‍රයන්ට அயல் வீட்டுக்காரிகளையும் අසල්වැසියන් கூட වල வரவழைத்து, ඔවුන් ගෙනවාගෙන காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், නැති වූ කාසිය මම සොයාගත්තෙමි. என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்றார். මා සමග ප්‍රීති වෙල්ලයි කීවේය. ஒரு காரியம் சொல்லட்டா? කාරණයක් කියන්නද? சபைக்குள்ள எப்ப கொண்டாட்டம் வரணும்? සභාව තුළ කවදද ප්‍රීතිය ඇති වෙන්න ඕනේ? சபைக்குள்ள எப்ப சந்தோஷம் வரணும்? සභාව තුළ කොයි මොහොතේද ප්‍රීති වෙන්න ඕනේ? நத்தாள் பண்டிகையோடையா? නත්තල සමගද? ஆமென். நத்தாள் பண்டிகை வந்தால் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து புது உடுப்பெல்லாம் உடுத்தி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். නත්තල ආවොත් අපි සිදෙන එක්සත් වෙලා අලුත් ඇඳුම් ඇඳගෙන හොඳට කාලා බීලා සතුටින් ඉන්නවා. சிலர் இந்த 40 நாட்கள் லெந்து நாட்களிலே மச்சம் ஒன்றும் சாப்பிட மாட்டார்கள். ஈஸ்டர் உயிர் தெழுந்த நாள் வந்தனா அடிச்சு விடுவாங்க பண்டி அரிச்சு. සමහර මේ දවස් 40 කිසිම මත්ස්‍යයන් කිසිම දෙයක් කන්නේ නැහැ. උත්තාන වූ දවස ආපම හැම දෙයක්ම කාලා කයි. வேத வசனத்தின்படி சபையில இருக்கிற ஜனங்கள் எப்ப சந்தோஷப்படணும்? දේව වචනේ අනුව සභාවේ සිට සෙනක කොයි මොහොතේ ප්‍රීති වෙන්න ඕනේද? கிறிஸ்மஸ் அன்றைக்கு அல்ல, உயிர் தெழுந்த நாள் அல்ல, නත්තල දවස නෙමෙයි, මලවුන්ගේ නැකිට දවස නෙවෙයි. தொலைந்து போன ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரும் பொழுது அப்பொழுதுதான் சபை கொண்டாடணும். නැති වූ බැටළුවන් සභාව තුළ නැවත එද්දී එවිට තමයි සභාව ප්‍රීති වෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. சபையில ஆத்தும பாரம் இருந்தவங்க தான் கொண்டாடுவாங்க. සභාවේ ආත්ම බරක් ඇති අය තමයි ඒක ප්‍රීති වෙන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවද සහෝදර සහෝදරීනි, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ටිකක් කල්පනා කරලා බලන්න. எவ்வளவு ஆத்துமாக்கள் வீணாக போகுது. කොච්චර ආත්ම විනාශ වී යනවද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවද සහෝදර සහෝදරීනි, மூன்றாவது கதைக்கு வருவோம். තුන්වෙනි කතාවට එමු. இது எல்லாருக்கும் தெரிந்த கதை, මේක හැමෝටම දන්නව කතාවක්. எல்லாருக்கும் நல்லா தெரியும். හොඳටම දන්න හැමෝටම. சண்டே ஸ்கூல்ல இருந்து படித்த கதை. සබත් පාසලේ ඉඳන් ඉගෙනගත්තු කතාවක්. இந்த கதையில மூன்று பேர் தான் ஆக்டர்ஸ். මේ කතාවේ රඟපානේ තුන් දෙනයි. 3 பேர் தான் ரங்கபாணி. சரியா? தகப்பன், පියා, மூத்த மகன், වැඩිමල් පුත්‍රයා, இளைய மகன். බහල පුත්‍රයා. இந்த 3 பேர் தான் ஆக்டர்ஸ். මේ තුන් දෙනා තමයි රඟපාන්නේ. தகப்பன் ரொம்ப பணக்காரன். පියා පෝසතෙක්. வீடு வாசல் பணம் சொத்துக்கு எல்லாம் இருக்கு அவனுக்கு. මුදල් ගෙවල් වස්තු හැම දෙයක්ම තිබෙනවා. 2 மகன்களையும் அப்படியே வளர்த்து வந்தார். ඒ පුත්‍රයන් දෙදෙනාම ඒ ආකාරය ඇති දෙඩි எல்லா කරගත්තා. வசதிகளும் இருந்துச்சு. හැම පාසුකමක්ම තිබුණා. ஒரு நாள் இளைய மகன் தகப்பனிடத்துல வந்து சொல்லுகிறான், එක දවසක් බාල පුත්‍රයා පියා වෙතට ඇවිත් කියනවා, தகப்பனே, පියා, எனக்கு சேர வேண்டிய பங்கை, ஆஸ்தியிலிருந்து எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு பங்கிட்டு தாங்கன்னு கேட்கிறான். ඔබගේ වස්තු වලින් මට එන්න ඕනේ කොටස මට බෙදලා දෙන්න කියලා ඉල්ලනවා. அப்பொழுது தகப்பன் என்ன செய்கிறான்? එවිටදී පියා කුමක්ද කරන්නේ? இளைய மகனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நான் கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறான். බාල පුත්‍රයාට දෙන්න ඕන දේ දීලා ඔව්ව වෙන් කරලා අරිනවා. அவன் போறான். ඔව් යනවා. இப்ப දැන් பணக்காரன், දැන් පොසතෙක්. கையில
අතේ பணம் இருக்குது, මුදල් තිබෙනවා. எக்கச்சக்கமா பணம் இருக்குது. බොහෝ මුදල් අතේ තිබෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර உங்க සහෝදරියනි, கையில பணம் இருந்தா ඔබගේ දෑතේ මුදල් තිබුණොත් நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට ආගන්න. வாலிபர் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. තරුණයන් ආගන්න. உங்க கையில பணம் இருந்தா ඔබගේ අතේ මුදල් තිබුණොත් உங்களுக்கு சிநேகிதர் அதிகம் இருப்பார்கள். ඔබට මිත්‍රයන් අධික වෙනවා. ஆமென். ආමේන්. உங்க கையில பணம் இல்லாட்டி ඔබගේ අතේ මුදල් නැත්නම් ஒருத்தனும் உங்க பக்கம் வர மாட்டான். කිසිම කෙනෙක් ඔබ ළඟට එන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. இது நான் சொல்றது சரிதானே? මං කියන දේ හරිනේ? எப்ப கையில பணம் இருக்கோ කවදද ඔබගේ අතේ මුදල් තිබෙන්නේ? அப்ப உங்க கூட நிறைய நண்பர்கள் இருப்பார்கள். එවිටදී ඔබ සමග බොහෝ මිත්‍රයන් සිටිනවා. பணம் இல்லாம போன உடனே මුදල් නැති වෙන මොහොතේදී ஒருத்தனும் எட்டி குடி பார்க்க மாட்டான். කවුරුත් එබිලවත් බලන්නේ නැහැ. இந்த மகனுக்கும் அதுதான் நடந்துச்சு. මේ පුත්‍රයාට දේ සිදු වුණා. இவன் என்ன செய்தான்? මොව් කුමද කරේ? தன் பணத்தை, தகப்பன் கொடுத்த பணத்தை கொண்டு போய் තමා පියා දුන්නා මුදල් ගෙන ගොස් சிநேகிதரோடு சென்று මිත්‍රයන් සමග குடித்து வெறித்து சூதாடி வேசிகளோட போய் බීලා මත් වෙලා වෛශ්‍ය ස්ත්‍රීන් සමග ගිහිල්ලා தன் பணத்தை எல்லாம் முடித்து விடுகிறான். තමාගේ මුදල් සියල්ල නැති இப்ப කරගන්න. ஆளுக்கு கையில பணமும் இல்ல, சாப்பாடும் இல்ல. දැන් ඌගේ අතේ මුදලුත් නැහැ, කෑමත් නැහැ. நண்பர்கள் எல்லாம் எங்க போனாங்க? මිත්‍රයන් කොහෙද ගියේ? ஒருத்தனும் எட்டி குடி பார்க்க மாட்டான். කවුරුත් එබිලවත් බැලුවේ නැහැ. ரோட்ல பார்த்தா உன்னை தெரியாதுன்னு சொல்லுவான். පාරේ බැලුවොත් උඹ දන්නේ නැහැ කියලා කියනවා. இவனுக்கு என்ன நடக்குது? මොහුට කුමද සිදු වෙන්නේ? இவனுக்கு ஒருத்தன் கொஞ்சம் இறங்கி இவனுக்கு ஒரு வேலையை கொடுக்கறான். එක්කෙනෙක් අනුකම්පා කරලා රැකියාවක් දෙනවා. என்ன வேலை தெரியுமா? කුමද රැකියාව? பண்டிகளை பார்த்து கொள்ளுகிற வேலை. ඌරු කොටුවේ ඌරන් බලා ගන්නව රැකියාව. எப்படி? කොහමද? பண்டிகளை மேய்க்கிற வேலை. ඒ ඌරන් බලා ගන්නව රැකියාව. இவனுக்கு சாப்பாடு இல்ல. ඔහුට කැම නැහැ. பண்டிகளுக்கு கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிடுற நிலைமைக்கு வந்திருக்கிறான். ඌරන්ට දෙන කෑම කන්නා වූ ස්ථානයට ඔහු පැමිණියා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි, தகப்பன் வீட்டை விட்டு போனா පියාගේ නිවසින් ගියා. பண்டிகள் சாப்பிடுற சாப்பாட்டை தான் சாப்பிடணும். පියාගේ නිවසින් ගියොත් ඌරන් කන කෑම තමයි කන්ට ඕනේ. ஆமென். ආමේන්. இப்படி இருக்கிற நேரத்துல, මෙසේ සිටින විටදී ரொம்ப கேவலமான நேரத்துல ඉතාමත් අපහසු අවස්ථාවලදී அவனுக்கு திடீர்னு ஒரு மனசுல ஒரு ஞாபகம் வருகிறது. ඔහුගේ මනසේ එක සිතුවිල්ලක් පැමිණෙනවා. அவன் சொல்லுகிறான், ඔහු කියනවා என் தகப்பன் வீட்டுல මගේ පියාගේ නිවසේ வேலைக்காரர் எல்லாம் වැඩකාරයන් පවා நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. හොඳට කාලා බීලා සතුටින් සිටිනවා. நான் ஏன் இப்படி இருக்கணும்? මම ඇයි මේම සිටින්නේ? தம் புத்தி தெளிவடைந்து තමාගේ වැරද්ද පිළිගෙන அவன் சொல்லுகிறான், ඔහු කියනවා நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், මම මගේ පියාගේ නිවසට යමි. அங்கே என் பாவங்களை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பேன். ඒ ස්ථානයේ මගේ පාපකියා කමාව එදිමි. என் தகப்பனை பார்த்து நான் சொல்லுவேன், என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், මම පියා දෙස බලා කියනවා ඔබගේ පුත්‍රයන් ලෙස මාව පිළිගන්න එපා. என்னை ஒரு வேலையாளாக ஏற்றுக்கொள்ளுங்க என்று நான் கெஞ்சுவேன் මාව වැඩකාරයෙක් ලෙසට පිළිගන්නේ කියලා මා අයදිනවා என்று சொல்லி මෙසේ කියලා கிழிந்த ஆடைகளோட ඉරුණා වූ ඇඳුම සමග பல நாட்கள் குளிக்கல, බෝ දවස් නෑවෙ ஒரே නැතුව நாத்தம், ඒ දුගඳ ගෑම සමග பண்டிகளுடைய நாத்தத்தோட ඌරන්ගේ දුගඳකම தகப்பனுடைய வீட்டை நோக்கி வருகிறான். දුගඳකම ඇතුව පියාගේ නිවසට පැමිණෙනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ටිකක් කල්පනා කරලා இந்த බලන්න. கதையை வாசிக்க எனக்கு நேரம் இல்ல. මේ කතාව කියවන්න මට நீங்க වේලාව නැහැ. வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. ඔබ නිවසට ගිහලා කියවන්න. என்ன நடக்குது தெரியுமா? කොහොමද සිදුවන්නේ කියලා දන්නවද? தகப்பன் පියා இவன் தூரத்துல வாரதை கண்டு, ඔව් දුර එන එක දැකලා அப்படின்னு அர்த்தம் என்ன? ඒකේ අර්ථය කුමක්ද? அப்படின்னு அர்த்தம் என்ன? ඒකේ තේරුම කුමක්ද? அந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் ඒ පියා සෑම දවසෙම இரவு பகலாக රෑ දාවල් என் மகன் எப்பொழுது திருப்பி வருவான், මාගේ පුත්‍රයා කවදද ඇරියෙන්නේ? காணாமல் போன என் மகன் எப்பொழுது திரும்பி வருவான். නැති වී ගියා මාගේ පුත්‍රයා කවදද එන්නේ? அந்த நாட்களிலே எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ඒ කාලයේදී ඉලෙක්ට්‍රිසිටි නැහැ. ரோட்ல லைட் கிடையாது. පාරවල ලයිට් නැහැ. அந்த தகப்பன் ஒரு விளக்கை பத்த வச்சு ඒ පියා පහනක් දල්වාගෙන ராத்திரியாக விளக்கை பிடித்து கொண்டு රෑ රෑ ගානේ ඔව් ඒ පාන அந்த දල්වාගෙන சந்திக்கு வந்து நிப்பான். ඒ අන්දියට ඇවිල්ලා ඊට என் மகன் ගන්නවා. வர மாட்டானா? මාගේ පුත්‍රයා එන්නේ என் නැද්ද? மகன் திருப்பி வர மாட்டானா? මාගේ පුත්‍රයා නැවත එන්නේ නැද්ද? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සේනවත සහෝදර இதுதான் සහෝදරියනි, நம்முடைய இயேசு, මේක තමයි අපගේ යේසුස් இதுதான் நம்முடைய වහන්සේ. தகப்பன். මේක තමයි අපගේ පියා. எப்பொழுது நாங்க
திருப்பி வருவோம் என்று කවදාද අපි නැවත ඇරෙන්නේ அவளோடு කියලා. பார்த்து கொண்டிருக்கிறார். පිපාසයෙන් බලාගෙන அவர் සිටිනවා. தான் உண்மையான தகப்பன். උන්වහන්සේ තමයි සැබෑ පියා. இவன் வரட்டும். ඔව් ආපු දේ. இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்போம். ඔහුට පාඩමක් උගා இவனை ගන්න. தூக்கி ஜெயில்ல போடுவோம். මොහු උසලා ඉරගෙදර அப்படி දානවා. நினைக்கிறவர் அல்ல நம்ம එසේ இயேசு. සිතනව දෙවි කෙනෙක් නෙවෙයි යේසුස් அன்பு වහන්සේ. பொழிகிறது. ප්‍රේමය ඇති වෙනවා. நிரம்பி வழிகிறது. පිරි ඉතිරි යනවා. ஒவ்வொரு நாளும் සෑම என் දවසේම மகன் திருப்பி வரமாட்டானா, මාගේ පුත්‍රයා නැවත ඇරියෙන්නේ என் නැද්ද? மகள் திருப்பி வரமாட்டானா මාගේ දියණිය නැවත ඇරියෙන්නේ என்று නැද්ද? அவளோடு பார்த்து கொண்டிருக்கிறார். එසේ පිපාසී බලාගෙන සිටිනවා. ஒரு கேள்வி கேட்கிறேன். ඔබගෙන් ප්‍රශ්නයක් ஒரு අසන්න. கேள்வி கேட்கிறேன். ප්‍රශ්නයක් අසන්න. இன்றைக்கு சபைக்குள்ளே අද සභාව තුල அப்படிப்பட்ட தகப்பன்மார் எங்கே? එවැනි පියවරු කොහෙද ඉන්නේ? இன்றைக்கு சபைக்குள்ளே අද සභාව තුල அப்படிப்பட்ட தாய்மார்கள் எங்கே? එවැනි මව්වරු කොහෙද? காணாமல் போன ஆத்துமாக்கள் திருப்பி வரமாட்டார்களான்னு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற தகப்பன்களும் தாய்மாரும் சபைக்குள்ளே எங்கே? නැති වුණා වූ ඒ ආත්ම නැවත ඇරි එන්නේ නැති කියලා පිපාසයෙන් බලා සිටිනා මව්වරු පියවරු කොහෙද? சபைக்குள்ளே அன்பு எங்கே? සභාව තුල ප්‍රේමය කොහෙද? காணாமல் போன ஆத்துமாக்கள் மேலே அன்பு எங்கே? නැති වුණා වූ ආත්ම කෙරේ කෝ ප්‍රේමය? எல்லாம் நான் நல்லா இருக்கணும், හැම දෙයකටම මම හොඳින් ඉන්න ඕනේ. என் பெஞ்சாதி நல்லா இருக்கணும், මාගේ භාර්යාව හොඳින් ඉන්න என் ඕනේ. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், මාගේ දරුවන් හොඳට ඉන්න மற்ற ඕනේ. எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல. අනිත් අය කොහොම විනාශ වෙලා ගියත් இன்னைக்கு அப்படிப்பட்டவர் தான் சபைக்குள்ள இருக்கிறாங்க. අද මෙවැනි සෙනඟ තමයි සභාව තුළ සිටින්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි. எப்ப மாற போறோம்? කවදද මාරු වෙන්නේ වෙනස් எப்ப ஒரு වෙන්නේ? தாயாக ஒரு தகப்பனாக மாற போகிறோம்? කවදද මම පියෙකට පරිවර්තනය වෙන්නේ? அவளோடு பாக்குறீங்களா? ඔබ පිපාසයෙන් බලා සිටිනවද? தொலைந்து போன ஆத்துமாக்கள் නැති වුණා වූ ආත්මවත් எப்படி திருப்பி வருவான்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? කවදද නැවත ඇරී එන්නේ කියලා බලා සිටිනවද? இவன் வந்த உடனே මව ආපු ගම அந்த தகப்பன் ஓடி போகிறாரு, පියා දුවගෙන ගියා. அவனை நோக்கி ஓடி போகிறாரு. ඔව් கதையை ගරා வாசித்து பாருங்க. කතාව කියවලා බලන්න. அவர் ஓடி போய் ඔව් දුවගෙන ගොස් இவன் ஒரே நாத்தம் මොව් දුගඳ ගන්නවා. அரவணைத்துக் கொள்ளுகிறார். එහෙම කියන්නේ නැතුව ඔව් වැළඳ ගන්නවා. எப்படி කොහොමද? அரவணைத்துக் கொள்ளுகிறார். වැළඳ ගන්නවා. அவன் சொல்றான், தகப்பனே என்ன மன்னிங்க, ඔව් කියන පියාණි මට සමා වෙන්න. நான் உடைய மகனா இருக்க தகுதி இல்ல, මම ඔබගේ පුතෙක් නෙවෙයි. என்னை ஒரு வேலையாளா வைத்துக் கொள்ளுங்க. මා වැඩකාරයෙක් ලෙස තියාගන්න. அவர் அது எல்லாம் கணக்கெடுக்கல. ඔව් ඒ தன்னுடைய කිසිම දෙයක් ගණන් வேலையாட்களை ගත්තේ නැහැ. கூப்பிடுகிறார். තමාගේ වැඩකාරයන්ට ஒரு අඬගස්සනවා. புது ஆடையை கொண்டு வாங்க, අලුත් ඇඳුමක් ගේන්න. பாதரட்சைகளை கொண்டு வாங்க, පාවන් ගේන්න. விரலில போட தங்க மோதிரத்தை கொண்டு வாங்க. අතට දාන්න රන් මුදු ගේන්න. அதுதான் நம்முடைய இயேசு. ඒක තමයි අපගේ යේසුස් ஓ, වහන්සේ. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ඔව් මම ගැලවීම ලබා பரிசுத்த සිටිනවා. ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் සුදාත්මන වහන්සේ ලබා என்று සිටිනවා. சொல்லிக் கொள்ளுகிறோமே. මෙසේ කියා ஆனா ගන්නවානේ. அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்கு இருக்குதா? නමුත් එවැනි ප්‍රේමයක් අප තුළ තිබෙනවද? ஆத்துமாக்கள் மேல் நமக்கு அக்கறை உண்டா? ආත්ම කෙරේ අපට අවධානමක් அன்புள்ள තිබෙනවද? சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරීනි. நான் எப்படிப்பட்டவனு சொல்லித்தரேன். අපි කොයිවෙනි කෙනෙක්ද කියලා මම කියා දෙන්නම්. எப்படிப்பட்டவனு சொல்லித்தரடா? කොයිවෙනි අයද කියලා කියා அந்த දෙන්නම්. கதையில மூன்றாவது நபர் ඒ කතාවේ තුන්වෙනි තැනත්තා மூத்த மகன் බැඩිමල් පුත්‍රයා அண்ணா. අයියා. எப்படி? முதல் பேரான குமாரன் පළවෙනි කුළුඳුල් පුත්‍රයා மூத்த மகன் බැඩිමල් පුත්‍රයා அவன் வர்றான் வீட்டுக்கு. ඔහු ගෙදරට එනවා. வீட்டுல ஒரே பாட்டி, ගෙදර ප්‍රීති ගෝසාව. அவனுக்கு சத்தம் கேக்குது, ඔහුට ශබ්දය ඇසුණා. பெரிய கூட்டம். විශාල කණ්ඩායමක්. ஒரு வேலையாளை கூப்பிட்டு என்ன நடக்குது வீட்டுல? වැඩකාරයෙක් අඬගලාන මොනවද සිදු වෙන්නේ? வேலைக்காரன் சொன்னா, වැඩකාරයෙක් කිව්වා உங்களுக்கு தெரியாதா, ඔබ දන්නේ නැද්ද? காணாம போன உங்க தம்பி திருப்பி வந்திருக்கிறாரு. නැති වුණා ඔබගේ මල්ලි නැවත ආවා. எப்படி? කොහමද? காணாம போன தம்பி திருப்பி வந்திருக்கிறாரு. නැති වුණා මල්ලි නැවත அதனால ගෙදරට ආවා. ඒ නිසා அப்பா පියා கொளுத்த ஆட்டை அடித்து හොඳ තර වූ කොටලිවෙක ගසා விருந்து போட்டு இருக்கிறாரு. ඔව් සංග්‍රහ කරනවා. இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். මොහුට ආවා කේන්තියක්. எப்படி? කොහමද? இவன் அவிசுவாசி இல்ல, ඔව් අවිශ්වාසීක් නෙවෙයි. இவன் விசுவாசி. ඔව් ඇදහිලි அவன் சொல்ற வார்த்தைகளை பாருங்க, ඔව් කියන වචන බලන්න. வாசித்து பாருங்க. කියව බලන්න. இவன் உள்ளுக்கு போக மாட்டேங்கிறான். ඔව් ඇතුළට යන්නේ නැහැ. அப்ப அவனையும் தேடி அப்பா வெளியே வருகிறாரு.
ඔව්වත් හොයාගෙන පියා இதுதான் එළියට එනවා. வேடிக்கையான காரியம். මේක තමයි විනෝද දෙයක්. அவனையும் தேடி அப்பா வெளியே வருகிறார். ඔව්වත් හොයාගෙන පියා එළියට එනවා. இவன் சொல்லுகிறான், මව් කියනවා நான் உம்மை விட்டு போய் මම ඔබගේ අතහැර ගොස් பணத்தை எல்லாம் போய் வேசிகளோடு நான் செலவழிக்கல, මුදල් සියල්ල වෛශ්‍ය ස්ත්‍රීන් සමග වියදම් කරේ නෑ. உம்மோடே இருந்தேனே. ඔබ සමගම සිටියානේ. ஆனா நீர் எனக்கு கணக்கெடுக்கல, නිමත ඔබ මාව ගණන් ගත්තේ නැහැ. எனக்கு தேவையான காரியங்களை கொடுக்கல. මට අවශ්‍ය කරන දේ දුන්නේ නෑ. அப்பா சொல்றாரு, உள்ளுக்கு வாமா, පියා කියන ඇතුළට එන්න. உள்ளுக்கு வா, ඇතුළට එන්න. தம்பி வந்திருக்கிறான், මල්ලි ඇවිත් සිටිනවා. නැහැ. நீங்க எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. ඔබ මට මොකුත් දුන්නේ නැහැ. இன்னைக்கு சபையில அண்ணன்மார் இருக்கிறாங்க, අද සභාවේ අයියාවරුන් ඉන්නවා. அக்காமார் இருக்கிறாங்க. අක්කාවරුන් ඉන්නවා. ஒரு வேசி உள்ளுக்கு வந்தா மற்ற பக்கத்துல போய் உட்காருவாங்க. ඒක වෛශ්‍ය ස්ත්‍රියක ඇතුළට ආවත් ඊළඟ ஒரு පුඩේ திருடன் වාඩි சபைக்குள்ள වෙනවා. வந்தா, සොරෙක් සභාවට ஐயோ ආවොත් அவன் ஒரு திருடன், අනේ ඔව් සොරෙක්. அவன் எப்படி சபைக்குள்ள வர? ඔව් කොහොමද සභාවට එන්නේ? அண்ணன்மாரும் அக்காமாரும் அநேகர் இருக்கிறாங்க சபைக்குள்ள. අයියාවරු අක්කාවරු බොහෝ අය සිටිනවා. தாய்மார் தந்தைமார் கிடையாது. මව්වරු පියවරු නැහැ. அதுதான் சபை வளர்ச்சி அடையல. ඒක තමයි සභාව වර්ධනයක් නැත්තේ. அதுதான் பாவிகள் சபைக்குள்ள வரல. එම නිසා තමයි පාපීෂන් සභාව තුල அதனால தான் නැත්තේ. எழுப்புதல் வரல. ඒ නිසා තමයි පිපිදීම ஏனென்றால் නැත්තේ. சபைக்குள்ள ඇයිදන සභාව තුල அக்காமாரும் அண்ணன்மாரும், සියලු අයියාවරු අක්කාවරු ඉන්නවා. அன்புள்ள சகோதர சகோதரிகள், සෙනවද සහෝදර සහෝදරියනි. அந்த அப்பா அவனை பார்த்து சொல்லுகிறாரு, ඒ පියා පුතා தம்பி செத்து போயிருந்தான், මල්ලි මැරිලා හිටියා. இப்ப உயிரோட දැන් வந்திருக்கான். ජීවමානව ආවා. காணாமல் போயிருந்தான், නැති වී සිටියා. இப்ப දැන් கண்டெடுக்கப்பட்டிருக்கிறான். ලබා ගත්තා. உள்ளுக்கு வா. ඇතුළට එන්න. இதுதான் சபையின் நிலைமை இன்றைக்கு. මේක තමයි සභාවේ වාතාවරණයද. இன்றைக்கு பாவிகள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பணும்ன்றது இல்ல. අද පාපිෂ්ඨයන් පසුතැවිලි වෙලා එන්න ඕනි කියලා සිතක් නැහැ. சபைக்குள்ளவர்கள், சபாவில் சபைக்கு சின்னாய். உள்ள இருக்கிறவர்கள் சபாවේ ඇතුළේ மனஸ்தாபப்படணும். සිතවෙන්න ඕනි. தேவனுக்கு முன்பதாக දෙවියන් වහන්සේ ඉදිරිපිට தங்கள் முழங்கால்களை மடக்கி තමාගේ දනිස් නවා. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். දෙවියන් වහන්සේගේ කමාවයි දින්න ඕනි. எங்க ஆத்தும பாரம், කෝ ආත්ම බර. எங்க ஆத்தும பாரம். කෝ ආත්ම බර. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි. இன்றைக்கு மாறுவோமா? අද වෙනස් වෙමුද? இன்றைக்கு மாறுவோமா? අද වෙනස් වෙමුද? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போமா? දෙවියන් වහන්සේගේ කමාවයි දිමුද? மனம் திரும்புவோமா? පසුතැවිලි වෙමුද? ஹalleluya. හalleluya. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි. காலம் முடிவுக்கு வருகிறது. කාලය සම්පූර්ණ වෙන්න පැමිණෙනවා. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்பீங்கன்னு யுத்த- இயேசு சொன்னார். යුදද යුද ප්‍රවෘත්ති අසනවා කියලා යේසුස් වහන්සේ කිව්වා. பல மாதங்களா யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். බොහෝ මාසවල් යුද ප්‍රවෘත්ති ඇසුවා. நேற்று காலையில யுத்தமே வந்துட்டுது. ඊයේ උදෑසන යුද්ධය පටන් ගත්තා. யுத்தம் இன்னும் நீடிச்சா යුද්ධය තව දීර්ඝ වුණොත් பெட்ரோல் இல்லாம போகும், පෙට්‍රෝල් නැති වෙනවා. டீசல் இல்லாம போகும், ඩීසල් නැති වෙනවා. எலக்ட்ரிசிட்டி இல்லாம போகும், ඉලෙක්ට්‍රිසිටි නැති වෙනවා. சாப்பாடு இருக்காது. කෑම නැති වෙනවා. ரெடியா? සූදානම්ද? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோமா? ආත්ම නෙලා ගමුද? என்னுடைய ஜெபம் என்னவென்றால், මාගේ යාඥා කුමක්ද? ஆவியானவர் ආත්මෙන් எங்கள் වහන්සේ இருதயத்தில் ஒரு பாரத்தை போடணும். අපගේ අදවත තුළට බරක් දාන්න இந்த ඕනේ. 3 கதைகளையும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், මේ කතා තුන කෙටියෙන් කියන්න ඕනේ නම්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරිය. ஆட்டுக்குட்டி உலகத்துக்குள் தொலைந்து போனது. බැටළු පැටවා ලෝකයේ තුල නැති වී ගියා. அவர் தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தேடி சென்றார். නැති වුණාව බැටළු පැටවාව සොයමින් උන්වහන්සේ ගියා. அந்த ஸ்திரீ ඒ ස්ත්‍රිය தன் வீட்டிலே அல்லது தன் சபையிலே ஒரு காசை தொலைத்து விட்டார். තමගේ නිවසේ තමගේ සභාවේ මිලයක් නැති කරගත්තා. அவள் தான் அதை தேடி எடுக்கணும். ඈ තමයි ඒක සොයා ගන්න அவர் ඕනේ. வந்து தேடி கொடுக்க மாட்டாரு. උන්වහන්සේ ඇවිල්ලා සොයලා දෙන්නේ නැහැ. அவள் தான் தேடி எடுக்கணும். ඔව් තමයි සොයලා ගන්න ඕනේ. மூன்றாவதாக, තුන්වෙනුව அவரை வேணாண்டு தள்ளி விட்டு போனீங்கன்னா උන්වහන්සේ එපා කියලා ගියොත් ඔබ அவர் எப்ப நீங்க வருவீங்கன்னு அவளோடு பார்த்து ඔබ கொண்டிருக்கிறார். කොයි මොහොතේ එනවද කියලා උන්වහන්සේ පිපාසයෙන් මග බලා ඉන්නවා. இதுதான் நம்முடைய இயேசு. මේක තමයි අපගේ යේසුස් அன்புள்ள වහන්සේ. சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර காலை සහෝදරිය. நேரத்துல මේ උදෑසන நீங்க இந்த ஆமேன்னு சொல்லிட்டு போய்வீங்க. දැන් ඔබ ආමෙන් කියලා යයි. ஆனா வீட்டுல மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுற நேரம் ඔබ නිවස මධ්‍යම කැම කන විටදී கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයෙන් ඔබ සමග කතා කරනසේක්වා. அந்த ஆத்துமாக்களை உங்களுடைய மனசுக்கு கொண்டு வருவாராக. ඒ ආත්ම ඔබගේ මනසට ගෙනෙන්න இந்த சபை මේ සභාව 2 காரியங்கள் செய்யணும். කාරණා දෙකක් කරන්න ඕනේ. தொலைந்து போன ஆத்துமாக்களை திருப்பி கொண்டு வரணும். නැති වී ගියා වූ ආත්ම නැවත ගෙනෙන්න ඕනේ. அண்ணன்மாரா அக்காமாரா இருக்காதீங்க. අයියාවරු අක්කාවරු ලෙස සිටින්න එපා. தகப்பனை போல ஒரு தாயை போல இருங்க.
පියෙක් ලෙසට මවෙක් ලෙසට මාරු වෙන්න. ரெண்டாவது காரியம் என்ன செய்யணும்னா දෙවෙනි කාරණේ කුමක්ද කරන්න? ஜெபம் பண்ணணும். යාඥා කරන්න. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවද සහෝදර සහෝදරියනි, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் හැම ඉරිදා දවසම 8:30 மணிக்கு ஜெபத்துக்கு வா எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம். 8:00ට යාඥාවට එන්න කියලා බැගෑපත් වෙලා කොච්චර ඉල්ලනවද? ஒரு 2-3 கழுதைகள் தான் வரும். බූරුවන් දෙදෙනෙක් තුනේ තමයි එන්නේ. இன்னும் யுத்தம் குண்டுகள் விடுற நேரம் எல்லா கழுதைகளும் வரும். ඒ යුද්ධ බෝම්බ වැටෙද්දී සීල බූරුවන් පැමිණෙනවා. அது சீக்கிரமாக நடக்கட்டும். ඒක විකසින් සිදු වේවා. அது மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. இன்னைக்கு ராத்திரி අද රාත්‍රියේ எப்ப இன்னைக்கு ராத்திரி කවදද? අද රාත්‍රියේ 9:30 மணிக்கு ஜெபம் தொடங்கும். முழு இரவு ஜெபம். 9 මාට මේ ස්ථානයේ සර්ව රාත්‍රියේ පටන් ගන්නවා. எப்படி? කොහමද? இன்னைக்கு ராத்திரி. අද රාත්‍රී. அப்ப நாளைக்கு போய நாள் பன்சலைக்கு போறீங்களா? ඒට පොය දවසේ පන්සලට යනවද? இன்னைக்கு ராத்திரி. අද රාත්‍රියේ. ஆமென். ආමේන්. அந்த வவுனியாக்கு பஸ் பிடிச்சு போறவங்க எல்லாம் இன்னைக்கு ராத்திரி வாங்க, ஏன்னா நாளைக்கு லீவு. වවුනියාට යන අය ඔක්කොම අද එන්නේ ඊට නිවාඩු. நாளைக்கு பஸ் பிடிச்சு போகலாம் வவுனியாக்கு. ඊට යන්න පුළුවන් වවුනියාවට. ஆமென். இன்னைக்கு ராத்திரி 9:30க்கு ஜெபம் தொடங்கும். இந்த இடத்துல முழு ராத்திரி முழு இரவு ஜெபம். අද රාත්‍රී 9 මාට මේ ස්ථානයේ යාඥාව පටන් ගන්නවා සර්ව රාත්‍රියේය. எல்லா வாலிபரும் வரணும். සියලු තරුණයන් එන්න ඕන. நாங்க எல்லாம் வாலிபரா இருக்கறனால இந்த முழு இரவு ஜெபம் போயிட்டு தான் இருக்கிறோம். අපි තරුණයන් සිටින්නේ සර්ව රාත්‍රියේ වලට ගියා. இப்ப நமக்கு எல்லாம் அங்க இங்க பார்ட்ஸ் தேஞ்சு போய் அலைன்மென்ட் போய் இருக்கு. දැන් අපිට මේ පාස් ගැලවි ஆனா வாலிபர் வந்து ஜெபம் பண்ணுங்க. දැන් තරුණයන් ඒවල යාඥා කරන්න. ආමේන්. 9:30க்கு எல்லாரும் இங்க வரணும். 9 මාරට මේ ස්ථානට එන්න ඕනේ. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு காலையில 5 மணிக்கு தான் ஜெபம் முடியும். උන්වහන්සේට කැමති නැහැ ඊට උදෑසන පාමාට තමයි යාඥාව අවසන් වෙන්නේ. வருகிற வெள்ளிக்கிழமை එන්නව සිකුරාදා ராத்திரி 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இங்க ஜெபம் நடக்கும். රාත්‍රී 8 සිට 10 දක්වා මේ ස්ථානයේ යාඥාව තිබෙනවා. ஜனவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை பார்க்கணும். அப்பா கூட்டத்தை பார்க்கணும். ජනවරි මාසයේ පළවෙනි සිකුරාදා සෙනග වැඩි වුණා. அந்த ஜனவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணா முழு வருஷமும் ஆசீர்வாதமா இருக்கும். ජනවරි මාසේ පළවෙනි ඉරිදා සිකුරාදා යාඥා කරොත් මේ මුළු අවුරුද්දේම ආශිර්වාදයි කියලා මෝඩ කතා කරනවා. ஆமா, எனக்கு தெரியும் தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் எப்படின்னு. අපේ දෙමළ සංස්කෘතිය කොහොමද කියලා මම දන්නවා. அந்த வருஷம் தொடங்கணும்னு முதல் வெள்ளிக்கிழமை வந்து ஜெபம் பண்ணா முழு வருஷமும் ஆசீர்வாதமா இருக்கும். ඒ අවුරුද්ද පටන් ගන්නේ පළවෙනි සිකුරාදා යාඥා කරා ඒ මුළු අවුරුද්දේම ආශිර්වාදමත්. நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே මම යාඥා කරනවා இருக்கிற ஆசீர்வாதமும் இல்லாம போகட்டும். තියෙන ආශිර්වාදය නැති වී යන්න ඕනේ. இந்த வருகிற வெள்ளிக்கிழமை මේ එන්නව සිකුරාදා. வாட் டேட் இஸ் 5 6 என்னோ முதல் வெள்ளிக்கிழமை 6 8 மணில இருந்து 10 வரைக்கும் இங்க ஜெபம் நடக்கும். පළවෙනි සිකුරාදා 6 වෙනි දින 8 සිට 10 දක්වා මේ ස්ථානයේ යාඥාව ஆமென். තිබෙනවා. ආමේන්. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කාරණය. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ආත්ම අපි නෙලා ගන්න ඕනේ. நாங்க வந்து ஒரு என்ன சொல்ற சுவிசேஷ அவுட்ரீச் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். අපි සුභාරංචි පිටසට සේවයක් අපි පටන් ගන්න යනවා. தெய்வலையில දෙහිවලවල ஹோட்டல் கான்கார்ட்ல හොටෙල් කොන්කොඩ් වල வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி එනව සෙනසුරාදා 8 වෙනි දින மாலை 6 மணிக்கு සවස 6ට தெய்வல 139 காலி வீதி தெய்வல ஹோட்டல் கான்கார்ட்ல சிங்கள தமிழ்ல ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக்கிற ஒரு மீட்டிங் நடக்கும். ගාලු පාරේ 139 වෙනි පාරේ ඒ කොන්කොඩ් කියනව හොටෙල් එකේ ඒ සුභාරංචි රැස්වීම පැවැත්වේ. நீங்க எல்லாம் வந்து அதுல பங்கு பெற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு ஆசை. ඔබ සියලු දෙනා ඊට පංගු වෙන්න ඕනේ කියලා අපි ආසාවෙන් அதனால இங்க இருந்து நாங்க ஒரு வேன் அல்லது பஸ் போடுவோம். ඒ නිසා අපි මේ ස්ථානයේ සිට වෑන් එකක් නැත්නම් බස් එකක් දානවා. அதுக்கு நீங்க வருகிறதுக்கு விருப்பமா இருந்தால் தயவு செய்து சகோதரி சித்ரான்ற உங்களோட பெயரை இன்னைக்கு கொடுங்க. ඔබ ඒට එන්ට කැමති නම් ඔබගේ නම සහෝදර චිත්‍රානි වෙත දෙන්න. நீங்க எத்தனை பேர் வருகிறதை பார்த்து தான் அவ பஸ் அரேஞ்ச் பண்ணுவா. ඔබ කී දෙනෙක් එනවද කියලා දැනගෙන තමයි බස් එක arrange කරන්නේ. ஆமென். ආමේන්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, இந்த காலை செய்தி මේ උදෑසන முக்கியமான செய்தி. මේ උදෑසන පණිවිඩය ඉතා වැදගත් පණිවිඩයක්. ආමේන්. துபாயில குண்டு விழிச்சது நான் இங்க பிரசங்கம் பண்றேன். ඩුබායි එකේ බෝම්බ වැදුනා මම අද මේ ඉස්සන් දේශනා කරනවා. ஆண்டவரும் அற்புதமா காரியங்கள் செய்வார் தெரியுமா? දෙවියන් වහන්සේ ආස්කම් ලෙස කාරණා කරනවා. அங்க குண்டு விளாட்டி இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிருக்க மாட்டேன். ඒ බෝම්බ වැදුන්නේ නැත්නම් මම අද දේශනා කරන්නේ. ආමේන්. நாங்க எல்லாம் எழுந்து நிப்போம் இந்த நேரத்துல. සිතන කිරි සිටිමු. ஆமென். என்ன பாட்டு பாடலாம்?
எல்லாரும் சந்தோஷமாக සියදෙනා සතුටින් ஆமென். நம்முடைய அப்பா எங்களோட கூட இருக்கிறார். අපගේ පියා අප සමග සිටිනවා. ஆமென். என்னத்துக்கு பயம்? කුමකටද බය වෙන්නේ? ஒரு 1000 பேர் இடது பக்கத்துல, දකුණු පැත්තේ 1000 දෙනෙක් 10,000 பேர் வலது பக்கத்துல 10000ක් අපගේ වම් පැත්තේ விழுந்தாலும் වැදුනත් ஒரு தீங்கு உன்னை அணுகாது කිසිම විපතක් என்று නොවේ ஆண்டவர் සිදු වෙන්නේ. சொல்லியிருக்காரு தானே. එසේ දෙවියන්වහන්සේ කියා තිබෙනවා. யுத்தத்தை பார்த்து பயப்படாதீங்க. යුද්ධය බලා ඔබ බය වෙන්න එපා. ஆமென். ආමේන්. இன்னும் கஷ்டம் வரும். තවත් අමාරුකම් වෙනවා. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்தா குண்டு இங்க விழும். ඉන්දියා පාකිස්තාන අතර යුද්ධයක් ආවොත් මේ ස්ථානේ බොම්බ ஆமென். වැදෙයි. எல்லாத்துக்கும் ரெடி ஆயிருங்க. හැම දෙයකටම ஒரு සූදානම් பக்கம் 1000 பேர் மற்ற பக்கம் 10,000 பேர் வந்தாலும் இந்த சபை எழும்பி நிற்கும். එක පැත්තේ 10000ක් අනිත් පැත්තේ 10000ක් ආමේන්. ආවත් මේ සභාව நம்மை නැගී සිටිනවා. குண்டுனால் அழிக்க முடியாது, බෝම්බ වලින් අප විනාශ කරන්න බෑ. துவக்குனால் அழிக்க முடியாது. තුවක්කු වලින් අප විනාශ කරන්න බෑ. ஏன் தெரியுமா? ඇයි දන්නවද? 1 யோவான் 4:4. එක යෝවාන් අතරේ අතර. எத்தனை பேருக்கு தெரியும் 1 யோவான் 4:4? කී දෙනෙක් දන්නද එක යෝවාන් අතරේ අතර? உலகத்திலே இருக்கிறவனை விட ලෝකයේ සිටිනාට වඩා என்னோடு இருக்கிறவர் பெரியவர். මා සමග සිටින උතුම්ය.